ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன் ராம். ஊடால கொஞ்சம் எக்ஸாம் அசைன்மெண்ட் ரெக்கார்ட் அது இதுன்னு போனதில் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரிடா. அண்ட் இந்த ஸ்டோரியை இந்த பாட்டில் எப்படியாச்சும் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே நான் இழுத்தேன்னா சத்தியமாக என்னாலே தாங்க முடியாது. அண்ட் இதுக்கு மேலே என்னை கொண்டு போகவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லவா என்னன்னு சொல்ல தெரில. பட் கே கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்ல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. எனக்கு தெரியும் நான் கண்டினியூஸாக ஸ்டோரி போடுறது இல்லைன்னு. பட் இருந்தாலும் லிட்டில் சப்போர்ட் இருந்தால் போதும். ஸோ வளவலன்னு வேணாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. மிட் நைட் டைம் தான்டா. நம்ம மினியூச் தான் ஃபுல்லாக அவர் ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ரெயின் கோட் மாதிரி லாங் கோட் போட்டுட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்கு போய்கிட்டு இருக்காரா. ஃபஸ்ட்டு போகும்போது உள்ளே யாருமே இல்லை, ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. இப்போ தான் புதுசாக வேலை நடக்கிற இடம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு பார்ட் ஆஃப் சைடு போகும்போது தான் அங்கே நிறையா செக்யூரிட்டிஸ்லாம் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் அங்கிட்டு இருக்கவங்க ஆப்போசிட் டீமில் இருக்கவங்களுக்கு தெரியாத மாதிரி ஹிட்டனில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்படி போகலான்னு. என்னாட்டே எதுவும் கிடச்சிச்சா? எப்படி உள்ளே போகிறது? டேய், உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது மட்டும் ஜங்கோக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொன்றுவான். நீயும் உங்கள் அண்ணனை ஏன்டா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேல, கேட்க மாட்டியா? ஆஃபீஸரு ஒரு தடவை சொன்னது தான். எங்கள் அண்ணன் அந்த ஃபேமிலிக்கு தேவை. இதெல்லாம் சப்ப மேட்ரு. எங்கள் அண்ணன் இறங்கி பார்க்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை. இதெல்லாம் நானே முடிச்சுக்கிருவேன், புரியுதா? ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே போகலான்னு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தாண்டாப்பா கஷ்டப்படுறேன். இங்கே வரேன், என்னோடய ஸ்பை ஒரு ஆளை உள்ளே விட்டுருக்கேன். ஒரு மணிக்கு கரெக்டாக 1 மணிக்கு அவனே நம்மளை தேடி இந்த இடத்துக்கு வருவான். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் மாட்டாமல் அமைதியாயிரு. யார் அந்த ஸ்பையு? நம்ம அன்பா டே, உனக்கு எப்போ தெரியும்? என்ன ஆஃபீஸரு, அன்பை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்குமா என்ன? அவன் உண்மையான பேர் ஜாக் தேல. இங்கே எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜீனோ இன்வெஸ்டிகேஷன்லாம் அவன் தான் எடுத்து பண்ணுவான். நினச்சேன் வாலண்டியராக ஒரு ஸ்பை உங்களுக்கு வரான்றப்ப. அப்போ அது ஜங்கோக்குக்கும் தெரியும்ல. எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. நம்ம இப்போ இங்கே வந்தது கூட தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க தான் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். எனக்கு தெரிஞ்சு நிஷா சொன்னதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 3 மணிக்கு இங்கே கண்டிப்பாக ஸ்ருதிப் வருவான். அப்படி பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிறது 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் கூட சொல்ல முடியாது. டக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டோன்னா அப்புறம் எனக்கு முடியாதுன்னு தோணுது. நீயும் உங்கள் அண்ணனும் அந்த ப்ரிசெப்ஷனை வச்சே ரொம்ப யோசிக்கிறீங்களே, ஏன்டா அப்படி ஓவர் திங்க் பண்ணுறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. எங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். மினியோஜ், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு கேஸ் எடுக்கும்போது எதுக்காக இதெல்லாம் நடக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாமல் இருக்க மாட்டேன். நீ இந்த கேஸை நீயும் உங்கள் அண்ணனும் எதுக்கு எடுத்து நடத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடாதீங்க. தெரிஞ்சால் நல்லது தான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ கரெக்டாக அங்கே ஸ்பை வந்துட்டாங்க. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்குது. அந்த ஒயிட் லேப் கோட் போட்டு ஒரு ஃபேஸில் வந்து ப்ளூ கலர் மார்க்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஃபுல் கவரில் தான் இருக்கார். என்ன ஜாக்சனு, எப்படி இருக்க? டி இவ்வளோ கவர் பண்ணி எப்படா என்ன கண்டுபிடிச்ச? என்ன பண்ண மச்சான், இவ்வளோ கவர் பண்ண நீயே உன் செருப்பை மாற்ற மறந்துட்டியே? லேப்குள்ளே போகும்போது ஷூ போட்டு போகணுன்னா சொல்லி கொடுக்கலையா என்ன? டே நியூஜு, கொல்ல போகிறேன் ஒன்று. இது நாங்கள் தான் இங்கே உட்காந்து உயிரை காப்பாற்றுற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபார்மாலிட்டியாக போகிறது. இதுவே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான். உண்மையாக சொல்லணுன்னா
எங்கள தெரியாம அது ஒரு துளி எங்க உடம்புல பட்டாலும், ஒரு வேளை இப்ப கையிலேயே படுதுன்னு வச்சுக்கோவேன், அது தெரியாம நாங்க சப் பண்ணிட்டோம்னா, அவ்வளோதான். ஜஸ்ட் இத்துணிக்கோண்டு பவுடருக்கே அங்க அவ்வளோ கிர்ருன்னு ஆகுதுடா. செம்மையா பண்ணியிருக்காய்ங்க தெரியுமா? இதெல்லாம் வித்தோம்னா அடுத்த நாளே கோடீஸ்வரன் தான். என்னடா சொல்ற? ஆனா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பவர் வேலை செய்றதுக்கு கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவராச்சும் ஆகுமாம்ல. ம். அந்த ஜாய் ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா, இங்க வேற என்னமோ கலக்குறாங்கடா. அதுக்குள்ள ஒரே ஒரு சீஃப்க்கு மட்டும் தான் போக அனுமதி இருக்கு. நாங்கலாம் வெளிய பேக்கிங், இந்த மாரி மெஷர்மென்ட் செக்கிங் மட்டும்தான். ஃபைனல் ஸ்டேஜ் அங்க உள்ள தான் நடக்குது. அது உள்ள யாரும் போ முடியாது. பட் நான் ட்ரை பண்ற அளவுக்கு பார்த்தேன்னா, சம்திங் அங்க ஏதோ ரொம்ப தடைப்பட்ட செய்யப்பட்ட பொருள தான் யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ம். சரி. அப்ப எப்ப தான் உள்ள போ முடியும்? ம். கரெக்ட்டா 1:30க்கு எல்லாரையும் டியூட்டி மாத்துவாங்க மச்சான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, என்னால அவங்கள ஃப்ரண்ட் டோர் வழியா கூட்டிட்டு போ முடியாது. இங்க ஒரு பேக் டோர் இருக்கு. அப்படிதான் கூட்டிட்டு போ முடியும். அப்படியா? சரி வா போலாம். அப்படின்ட்டு 3 பேரும் அங்கிட்டு போறாங்கடா. ஸோ பேக் டோருன்னு பார்த்தா பார்த்தா பைப் லைன் கனெக்ஷன் தான் இருக்கு. ஸோ மினியூஜ் அப்படியே ஜாக்க தான் பார்க்குறாங்க. ஜாக்கும் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஜன்னல் வழியா தான் போ முடியும். ஒழுங்கா அந்த பைப்ப ஏறி உள்ள போ. அப்படி இல்லைன்னா, வீட்டுக்கு கிளம்பு. உன்னை உள்ள போய் பார்த்துக்கிறேன்டா. அப்படின்ட்டு மினியூஜும் அப்படியே பைப்பில் தான்டா ஏறுறாங்க. ஸோ ரொம்பலாம் இல்ல. ஒரு ஃப்ளோர் கேப் தான் இருக்கு. ஸோ ஃபைனலா அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி உள்ளேயும் போயிட்டாங்கடா. ஸோ பார்க்கவே ஸ்டோர் ரூம் மாரி இருக்கு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணியே ஆஃபீஸர் அதுக்கப்புறம் ஜாக்கும் வந்துட்டாங்க. இங்க தான் எல்லா திங்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா என்ன? அப்படி இல்ல. அ ஏதாச்சும் மிஸ்டேக்கான திங்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். அப்பப்ப எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதீப் வந்து இந்த மிஸ்டேக்ல ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவான். அதுக்கப்புறம் இத திருப்பி டிஸ்போஸ் பண்ணிருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இந்த மேட்ரும், அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்க மேட்ரு மட்டும் தான் இன்னும் தெரியல. எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் இருந்தா, அதுக்கெல்லாம் சுத்தமா டைம் இல்ல. நம்மள சுத்தி நடக்கிறத பார்த்தா, எதுவுமே சரியா இல்ல. என்ன சொல்ற? ஃபேமிலில எல்லாரும் சேஃபா தானே இருக்காங்க. ஃபேமிலில எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்னு மேலோட்டமா பார்த்தா தெரியும். ஆனா உள்ள போனா எல்லாமே வித்தியாசமா இருக்கு. காட்ஸ் யாரும் நம்ம காட்ஸ் இல்ல. கம்பெனில கூட இப்பலாம் ரொம்ப பிரச்சனை வருது. மேபி நம்மள டைவர்ட் பண்றது கூட அப்படி இருக்கலாம். நீ முதல்லயே சொல்லியிருந்தா நான் என்னோட ஆளுங்கள அனுப்பி விட்டுருப்பேன்ல. ஜாக், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நாங்க பார்த்துக்குருவோம். நீ எங்களுக்கு ரூட்ட காட்டு. நான் இந்த மேட்ர முடிக்கணும். எப்படியாச்சும் நாளைக்கு நடக்க போற டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்க விடாம பார்த்தோம்னா, இது எல்லாமே சரியாயிரும்ல. நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். ஆனா, நம்ம ஸ்ருதிப்ப பிடிக்கணும்னா, கண்டிப்பா அது நடந்தேல ஆகணும். ஏன்னா, அவங்களுக்கு முன்னாடி இவன பிடிச்சா தான், அதுக்கப்புறம் அந்த இத ஸ்டாப் பண்ண முடியும். நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். சரி வா. அப்படின்ட்டு எல்லாரும் வெளிய தான்டா போறாங்க. ஸோ கரெக்ட்டா டியூட்டி சேஞ்ச் ஆகுற டைம் போல. ஸோ அந்த டயத்துல மட்டும் உள்ள யாருமே இல்ல. ஸோ ஃபைனலா அவங்க உள்ள போறாங்கடா. யாருமே பார்க்கல அப்படின்ட்டு. ஸோ சடனா பின்னாடி ஒரு ஆள் கத்துறாங்க. திரும்பி பார்த்தா அந்த ஹெட்டு தான் இருக்காரு. ஏய்! இவன் இருக்கான்னு ஏன்டா சொல்லல? டேய்! இவன் இந்த டைம்ல எப்பயுமே அந்த சீக்ரெட் ரூமுக்கு போயிருவான்டா. நாங்க மாத்துற டயத்துல தான்டா அந்த சீக்ரெட் ரூம்ல என்னமோ நடக்கும். அவன் ஏன் இன்னும் போலன்னு எனக்கே தெரியல. யார் நீங்க? ஆ? அப்புறம் நீ? இங்க வேலை பார்த்துட்டு எப்படி உன்னால இங்க இத பண்ண முடிஞ்சுச்சு? யார்ரா நீங்கலாம்? நீ மினோஜ் தேல? ஜீனோ ஃபேமிலி தேல? உனக்கு இங்க என்ன வேலை? ஆ? எனக்கு இங்க என்ன வேலையா? அது சொல்லணுமா? அப்படின்ட்டு மினோஜ் வந்து பக்கத்துல தான்டா போறாங்க அவன் பக்கத்துல.
வேணாம் மினியோஜ், உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவான். கொஞ்ச நேரம் சும்மா இரு ஆஃபீஸர், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன விளையாட்டு கேட்டேல, அந்த சீக்ரெட் ரூமில் நீ என்ன பண்ணலான்னு பார்க்கணுன்னு நினச்சேன். பாப்பம்மா பா. என்ன உன் இஷ்டத்துக்கு நீ வந்தோடனே உள்ளே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எதனா ஜீனோன்னு நினச்சியா யாரை வேணாலும் நம்பி உள்ளே வர்றதுக்கு? நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ஃபோன் தாண்டா எடுக்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் மினியூஜ் வந்து பிடிங்கிட்டாங்க. நாங்கள் வரும்போது எந்த ஒரு பிளானும் இல்லாமல் வந்துருப்போம்னு நினைக்கிறியா? ம் ஆல்ரெடி இந்த பில்டிங்கை போலீஸ் எல்லாரும் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷிஃப்ட்டு மாற்றும் மெதுவும் ஆளுகளையும் பிடிச்சிருவாங்க. ரிமைனிங் இருக்குது என்னான்னு தெரியுமா? உன்னை மட்டும் கொல்றது தான் அப்படின்றாங்க. பட் அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி டெவிலிஷாக லாஃப் பண்ணுறாங்க. ஸோ சடனாக பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு 4 கார்ட்ஸ் வந்துட்டாங்கடா. எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே போயிட்டாங்க. திடீர்னு இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. 4 கார்ட்ஸை கொண்டு வந்தால் நாங்களாம் பயந்துருவோம்னு நினைக்கிறியா? பின்ன உயிரோட உன்னை விட்டுருவோன்னு நினைக்கிறியா நீயே? ஸ்ருதிப்போட எம்பையரில் கால் வச்சுட்டு யாரும் திருப்பி போனதா சரித்திரமே இல்லை. மொத இந்த எம்பையரில் ஜீனாவோட ரத்தம் பதிய போகுது. ஸோ அது கொஞ்சம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்க வேணாம்? அப்புறம் நீ ரொம்ப நல்லா நடிச்சடா ஸ்பையா. எனக்கே சந்தேகம் இல்லைன்னா பார்த்துக்கோவேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க ஆஃபீஸர். பேர் என்ன? மினியோஜ். நம்மளுக்கு டைம் இல்லை. டக்கு நீ முடிக்கிறியா நான் முடிக்கவா? கண்ணை காட்டினா பயந்துரும்னு நினைக்கிறாங்க. நம்ம தான் காட்டுவோமா அப்படின்ட்டு தாண்டா இருக்காங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மினியூஜ் கண் எடுத்து ஒரு 2 கார்ட்ஸை சுட்டுறாங்க. ஸோ சடன் ஆஃப் செகண்டில் நடந்தனால யாருக்குமே எதுவுமே தெரியலை. ஸோ டக்குன்னு அந்த கார்ட்ஸ் மிச்சம் இருக்க 2 பேர் கன் எடுக்க வராங்கடா. பட் அதுக்குள்ளே மினியூஜ் வந்து அந்த பர்சனை பிடிச்சி அவங்க ஹெட்டில் வந்து கன்னை வச்சிடுறாங்க. ஸோ அப்போ தான் அந்த டேக்கில் நோட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணமே தான் தெரியுது யாருக்குமே அங்கே ஒரிஜினல் நேம் கொடுக்க மாட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனிமல்ஸோ இல்லை ஏதோ ஒரு விதத்தை தான் நேமாக வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டைகர்னு வச்சுருக்காங்க. டைகரா? டைகர்னா அது ஒன்றும் இல்லை மினியோஜ். இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி நேம் வைப்பாங்க. அதுதான் மச்சான். இப்போ என்னை பார்த்தேன்னா நான் நியூ மெம்பர்ஸ், அதனால எனக்கு கேட். இவன் உள்ள வரைக்கும் போகிறனால இவன் டைகராக இருப்பான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கேட்டகரியை பொறுத்து டேக் இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? டைகர். உனக்கு மேலே எவன் இருக்கான்? பாஸ் பேர் என்ன? லைனா அப்போ? ஆமாம். இந்த இருக்க ஃபுல் சாம்ராஜ்யத்தையும் ஆட்டி படிக்கக்கூடிய ஒரே லைன் எங்கள் பாஸ் ஸ்ருதீப் சாய். இவர் கோட்டைகளை வந்துட்டு ஈஸியாக நீ வெளியே போயிடுவியா? அவரை நேரில் பார்த்தா உங்கள் அண்ணன் கூட ஒழுங்காக நிற்க முடியாது. இது வரைக்கும் அவர் ஒரு டிரைவராக தான் பார்த்துருக்கீங்க. மாஃபியாவோட ஹேரை பார்த்ததில்ல. பார்த்தா அப்போ தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிகர் பண்ணுறாரு கன்னு அந்த பர்சன் ஹெட்டில். உன் பாஸ் எவனா வேணா இருக்கட்டும், ஆனால் எங்கள் அண்ணன் முன்னாடி எல்லாரும் பள்ளிக்கு பூனைக்கு சமம். ஒரு அடி தான் பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுவீங்க, புரியுதா? அப்புறம் நீங்கள் கணக்கில் அப்படின்றாங்க. ஸோ அந்த 2% போடுற ஐடியாவே இல்லை. பட் மினியூஜ் வந்து அந்த கன்னை ரொம்ப டிகர் பண்ணுறனால அவங்களும் கீழே போட்டாங்க. ஸோ நேராக டேயை தான் பார்க்குறாங்க. ஆஃபீஸரு போய் அந்த 2 கன் எடுத்து செக் பண்ணு. இந்த மாதிரி கன்னெல்லாம் நம்ம ஊரில் டக்குன்னு கிடைக்காது அப்படின்றாங்க. ஸோ கரெக்டாக டே அங்கே போகிறக்குள்ளேயும் மினியூஜ் வந்து அந்த 2 பர்சனையும் ஹெட்லேயே ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டலாக 4 பேர் அவுட்டு. ஸோ மினியூஜ் டேவும் அந்த கன் எடுத்து செக் பண்ணுறாங்க. மினியூஜ், இந்த கன்னெல்லாம் எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பெர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். உள்ளே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அவங்களுக்கு போலீஸோட ஹெல்ப் இருந்திருக்கும்.
அப்படின்றாங்க ஜாக். உடனே தருணுக்கும் தருணோட எந்தெந்த கொலீக்ஸ்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செக் பண்ணேன். அண்ட் அந்த கொலீக்ஸ்க்கெல்லாம் ஸ்ருதிப் கூட பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சாய் ஃபேமிலி கூடயும் தருண் ஃபேமிலி கூடயும் காமனாக இருக்க எல்லா பர்சனையும் நான் மீட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஜாக்கும் அந்த வேலையாக பார்த்துக்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மினியூஜ் வந்து அந்த பர்சனை தாண்டா வர மாதிரி அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அந்த பர்சன் வந்து செல்ஃபில் ஹெட் அடிச்சனால அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. உண்மையை சொல்லு, அந்த ரூமில் என்ன இருக்கு? ம் உங்கள் ட்ரக்ஸில் அப்படி என்னத்தை கலக்குறீங்க? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? பிஸ்னஸில் தருணை பீட் பண்ணது உங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் பத்தலையா? இப்போ எங்கள் பாஸையும் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லவா? அப்படின்ட்டு அந்த பர்சன் வந்து ஸ்மோக் எடுத்து வைக்கிறாங்கடா அவங்க லிப்ஸில். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் இது சாய் ஃபேமிலிக்குன்னு வந்த ஒரு குடும்ப தொழில். இதெல்லாம் எவனை அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிற முடியாது. நீ ஈஸியாக நினைக்கிறியா? அப்படின்றாங்க. தருணுக்கு மினோஜுக்கு செம்ம கோவமாயிருச்சு. அடுத்தவங்க உயிரை கொல்றதுல உங்களுக்கு ஒரு தொழிலாடா? இதை பரம்பரை தொழில்னு கெத்தா வேற சொல்லிக்கிற. நீ அவனுக்கு வாள். ஆமாம், மனுஷங்களை நம்மளுக்கு அடிமையாக்குறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? ஒன்று, மனுஷங்களை அடிமையாக்க 2 விஷயம் தேவை. ஒன்று பணம், இல்லைன்னா அந்த போதை. பணத்தை விட இந்த போதையில் கிடைக்கிற சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. ஏன் உன் தங்கச்சி லாரா, அவள் கூட இந்த போதை ரொம்ப பிடிக்கும், தெரியாதா? அப்படின்ட்டு ஒரு ஸ்மெர்க் பண்ணுறாங்க. மினியூஜுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது லாரா பேரை கேட்குமேது. என்னடா பண்ண நீ? நான் தான் கொண்டேன். எப்படி கொண்டேன்னு தெரியுமா? கெஞ்ச விட்டு கொண்டேன். ட்ரக்ஸ் கொடுன்னுட்டு கெஞ்சினா. கெஞ்ச அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அவள் கெஞ்சுறத பார்க்கும்போது. என் கூட இருடி தரேன்டேன், இருக்க மாட்டேன்ட்டா. என்னதான் இருந்தாலும் வற்புறுத்தி ஒரு பொண்ணை இது பண்ணக்கூடாதுல்ல, தப்பு இல்லை, ஜென்டில்மேன் பிஹேவியர்ஸ் கிடையாதுல்ல. அதான் நானும் ட்ரை பண்ணேன், தரமாட்டேன்ட்டா. அவங்க அம்மாவை கொண்டேன், அப்பயே வரமாட்டா. அவங்க சரி அப்பாவை கொல்லலான்னு பார்த்தா அப்பயே மாட்டேன்றா. நானும் எவ்வளவோ ட்ரக்ஸும் கொடுத்து பார்த்துட்டேன், போதையில் கூட தெளிவாக இருக்கா. அதான் கொஞ்சம் நானே போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் உன் தங்கச்சி அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ட்ரக்ஸில் இன்னும் பவரை கூட்டணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு வந்துச்சு. இப்போ இருக்க ட்ரக்ஸில் நீ லைட்டாக சால்ட் அளவுக்கு நீ டெஸ்ட் பண்ணால் போதும், உனக்கு சொர்க்கம் தெரியுமா? ஸோ அவ்வளோதான். மினிட் செம்ம காண்டில் இருக்காங்க. அந்த பர்சனோட 2 லெக்லையும் சுட்டுறாங்க. எல்லாம் வழியில் அவ்வளோ துடிக்கிறான், பட் முடியலை அவனால் நிற்கவே. ஆனால் மினிஜுக்கும் கோவம் அடங்கவே இல்லை. இதுக்கும் 2 புல்லட்டையும் சுட்டுட்டு அந்த புல்லட் அப்படியே கீழே தாண்டா எறிகிறாங்க. உண்மையை சொல்லு, இந்த ட்ரக்ஸில் அப்படி என்ன எல்லோட குழந்தை தொலைகிறீங்க? இந்த சீக்ரெட் வேறு யார் யாருக்கு தெரியும்? இன்னும் என்னென்னலாம் பண்ண பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சுட்டுட்டானே, நாசமாக போடுவேன். டேய், சுட்டதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? அப்படின்றாங்க. மினிஜுக்கு செம்ம காண்டாயிருச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த காட்ஸ்டேருந்து எடுத்த புல்லட்டை தாண்டா எடுத்து அப்படியே அவனோட கையில் 2லையும் சுட்டுட்டாங்க. அவ்வளோதான். அந்த பர்சன் கையையும் அசைக்க முடியல, காலையும் அசைக்க முடியல. சொல்கிறியா என்ன? சொல்ல முடியாதுடா. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். செத்தாலும் சாவேனே தவிர என்கிட்ட சொல்ல முடியாது. உன்னால் என்ன முடியுமோ புட்டிங்கக்கோ அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சன் டைரெக்டாக அவன் மினியூஸ் செம்ம கோவத்தில் அவன் ஹெட்லேயே சுட்டுறான். ஏன்டா அப்படி பண்ணாடு மினியூஜ்? இதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதுடா. ஆஃபீஸர், நீங்கள் போலீஸ்ன்றதை மறந்துடாதீங்க. ஒரு மெடிக்கல் டீம் வச்சு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். அப்புறம் ஜாக் யாருன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா? இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கல. 2 பேருக்கும் சம்மந்தப்பட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆஃபீஸர் நம்ம ஜீனா ஃபேமிலிக்கும் சம்மந்தப்பட்டனா தான் இருக்கான்.
லூயிஸா? ம். ஆமா. உங்க அண்ணன் மேரேஜ்ல தான் தருண் வந்து ஏதோ ஒரு பெர்சன்ட்ட லூயிஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம 3 பேருக்குமே காமனா ஒரு பாண்டிங் அங்கனக்குள்ள வந்திருக்கு. இப்ப அவன் கரெக்ட்டா டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கான். இப்ப போனா கூட மேட்ர முடிச்சிடலாம். அப்ப ஆஃபீசர், இங்க இருக்கறதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நானும் ஜாக்கும் அங்க கிளம்புறோம். இது எக்காரணத்த கொண்டும் எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. ஹ்ம். தெரிஞ்சாலும் திட்டுவான், தெரியலனாலும் திட்டப் போறான். போடா டேய் பார்த்து போடா அப்படின்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா டேக்குக்கோட வீடு தான்டா கட்டுறாங்க. டேயாங் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் மெதுவா அப்படியே எந்திரிச்சு அவங்க ஃபோன தான்டா செக் பண்றாங்க. ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது பார்த்தோம்னா மின்யூஜ் வந்து எங்கேயோ போறாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஜங்குக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்றாங்கடா. எப்போ போனோம்? ஒரு 12:00 போனாங்க சார். இன்னும் திருப்பி வீட்டுக்கு வரல. உன்ன ஃபாலோ பண்ண சொன்னேன்ல. ஸோ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஜீப்ல போனாங்க. அதுக்கப்புறம் என்னால அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. சரியா? சரி. முடிஞ்ச அளவுக்கு அவன ஃபாலோ பண்ணு. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம். ஓகே சார். தேங்க் யூ. அப்படின்றாங்க. ஸோ ஜேகேவும் ஃபோன கட் பண்ணிட்டு டேய தான்டா பார்க்குறாங்க. ஸ்வீட் ஹார்ட். ஒரு ஒரு நாள். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும். அப்படின்ட்டு டேயாங்ட்ட ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களும் அங்கனக்குள்ள கிளம்பிட்டாங்க. ஸோ அவ ஜங்குக் போனோனே டேயாங்கும் கண்ண தொறந்து அந்த லெட்டர தான்டா பார்க்குறாங்க. ஹேவ் அ குட் மார்னிங். ஐ வில் கம் பேக் சூன் அப்படின்னு இருக்கு. ஸோ டேயாங்கும் அத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ்க்கு தான் ஃபோன் பண்றாங்க. ஜங்குக்கும் கிளம்பிட்டா. ம். மின்யூஜும் 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். பயமா இருக்கு. நீ பயப்படாத. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ இப்ப வீட்ல தனியா தானே இருக்க. நான் வேணா அங்க வரவா? அதெல்லாம் வேணாம் ஃபிலிக்ஸ். நீ ஜாக்கிரதையா இரு. நான் பார்த்துக்கிறேன். இங்க தான் அவ்ளோ காட்ஸ் இருக்காங்களே. எனக்கு என்ன ஆகப் போகுது? ம். சரி ஓகே. நீ பார்த்து இரு. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு சரியா? அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் அப்படியே மெதுவா அங்கேருந்து எந்திரிக்கிறாங்கடா. ஸோ கரெக்ட்டா ஜங்குக்கோட கார் அங்கேருந்து போற சவுண்டு கேட்குது. ஸோ அத பால்கனிலேருந்து டேயாங்கும் ஒரு மாரி சேடாவே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அவர் கீழ கிச்சனுக்கு போனா நம்ம டைகர் தான் நல்லா தூங்குது. ஸோ அவர் அப்படியே சோபாலே பக்கத்துலயே உட்காந்துட்டாரு. கொஞ்சம் தூங்கவும் முடியல அவரால. ஸோ ஃபிலிக்ஸுக்கும் அப்படியே தான் இருக்கு. அவங்களும் கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஸ்ருதீப் தான்டா செக்கிங்க்கு போயிருக்காங்க. பட் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு முன்னாடியே போலீஸோட காரு இந்த மாரி நெறைய அங்க முன்னாடி நிக்கும். ஸோ கரெக்ட்டா 3 மணிக்கு வந்து ஸ்ருதீப் வரதா இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தோனே ஸ்ருதீப்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவரும் கோவத்துல நேரா கார் எடுத்துட்டு அவரோட மேஷனுக்கு தான்டா போறாரு. யாருக்குமே தெரியாது அந்த மாரி ஒரு இடம் இருக்குன்னு. ஸோ அங்க போய் பார்த்தோம் அப்டின்னா, நிஷா தான்டா ஃபுல் இன்னும் அந்த போதையில தான் இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா, பட் ரொம்ப இல்ல. என்னாச்சு இவளுக்கு? தெர்ல பாஸ். எங்களுக்கு கிளப்ல இருந்து கால் வந்துச்சு. மேம் வந்து ரொம்ப ட்ரக்ட் ஆயிட்டாங்கன்னு. பட் கூட்டிட்டு வரமேது இப்ப கொஞ்சம் அவங்க பரவால்ல. அது மட்டும் இல்லாம, அவங்க ஏதேதோ உளறிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு டிரான்ஸ்போர்ட், ட்ரக் அது இதுன்னு. கடைசியா அவங்க கூட இருந்தது ஜீனோ, மின்யூஜா அப்படின்றாங்க. ஸோ இப்ப தான் சுதீப்க்கு ஒரு மாரி கனெக்டடாவே ஆகுது. அங்க இருந்த போலீஸு. ஸோ நிஷாவோட அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுறாரு. நேரா நிஷா கிட்ட தான் போறாரு. "நீ தான் சொன்னியா? உன்ட்ட தான் கேட்குறேன். நீ தான் சொன்னியா?" "ஆமா. நான் தான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு?" "நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன்." "எதுக்குடி இப்படி பண்ண? ஆ? எல்லாமே கைக்கூடி வரமேது எதுக்கு பண்ண இப்படி?" "வேற என்ன பண்ண சொல்ற? இது நல்லபடியா முடிஞ்சா என்ன கொன்னுட்டு டேயாங் கூட இருக்கறதுல உன்னோட பிளான். சொல்றா" அப்படின்றாங்க. ஸ்ருதீப் எதுவுமே பேசல. ஒரு மாரி அமைதியா இருக்காங்க. ஸோ நிஷாவுக்கு ரொம்ப கோவமா ஆயிருச்சு.
ஸ்ருதிப்போட ஷர்ட் கலரை தான்டா பிடிக்கிறாங்க. நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? உனக்காக என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், எல்லாரையும் கொண்டேன். இதற்கெல்லாமே நீ சந்தோஷமா இருக்கணும் தான். ஆனால் நீ எனக்கு பின்னாடி என்னை கொண்டுட்டு அந்த என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறல. உண்மை சொல்லவா, என் கூட இருக்க மேலாம் அதில் லவ் இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் அது உண்மையிலே பொய்ன்னு எனக்கு மினியூஜ் ப்ரூவ் பண்ணிட்டான். ஒரு விளையாட்டுக்கு கூட அவன் என்னை யூஸ் பண்ண மாதிரி என் கூட இருந்ததில்லை. ஆனால் நீ என்னை உண்மையாக லவ் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. நான் சொன்னேன்டா, நான் தான் சொன்னேன், இந்த எம்பவர் உருவாக்க நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி இதை அழிச்சு உன்னை கொல்றதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். விடிஞ்சா நீ செத்தாலும் சாவ, அதை மறந்துடாத அப்படின்றாங்க. ஸ்ருதிக்கு செம்ம கோபமாயிடுச்சு. அங்கேருந்து பாட்டில் எடுத்து அப்படியே நிஷாவோட ஹெட்லேயே அடிச்சிடுறாங்கடா. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சனால நிஷாவும் அங்கனக்குள்ளே அப்படியே அன்கான்சியஸாக விழுந்துட்டாங்க. ஸோ கார்ட்ஸ்லாம் வேகமாக வந்து அவங்கள தான் செக் பண்ணுறாங்க. பஸ் மேடம் செத்த சாகட்டும், இதுக்கு மேலே அவள் எனக்கு எந்த யூஸ் இல்லை. பாஸ் அப்போ நாளைக்கு இருக்க டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எதுவும் ஸ்டாப் ஆகாது, எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணுங்க. விடிஞ்சா நம்ம பொருள் கை மாறணும். இது மட்டும் ஒழுங்காக நடக்கலைன்னா நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க, இது கூட ஒழுங்காக பண்ண முடியலன்னு. அப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் என்னோடய டீலிங்கை முடிச்சுட்டு நேராக அங்கே வரேன். ஸோ அந்த பர்சன்ஸும் அப்படியே நிஷாவோட பாடியை எடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ நேராக ஜாக்கான் மினியூஜை தான் காட்டுறாங்க. அந்த பர்சன் வாசலில் தான் நிற்கிறாங்க, வீட்டு வாசலில். டோர் அடிச்சோன்னே அந்த பர்சனும் கதவை திறக்கிறாங்க. நம்ம மினியூஸ்லாம் செம்ம கோவமாக இருக்காங்க. ஹோ எங்கே ஜினோ, வாங்க வாங்க. இந்த டைமில் என்னாச்சு உங்களுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் குடும்பத்தோடு பேசி உன்னை தலைக்குனிய விடவா, இல்லை தனியாக பேசி சாகடிக்கவா அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உடனே மேலே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. மினியூஸ் செம்ம காண்டாக இருக்காங்க. ஒரே ஒரு அடி தான், அவ்வளோதான். அந்த பர்சன் வாயே கிழிஞ்சிருச்சு. டேய் கையை வச்சு சொன்னேன், சும்மா இருறா. அப்படி இப்போ போகிற இடத்துலாம் அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஒரு எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. மொத்த போலீஸாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறான், இவெல்லாம் உசுரோட இருந்தால் என்ன செத்தா என்ன? டேய் உன்ட்டெல்லாம் பேசுகிற எனக்குலாம் அடி கூட விருப்பம் இல்லை. 3குள்ளேயும் ட்ரிபிள் கேம் விளாட்றியா நீ? ஒழுங்காக நீ ஸ்ருதிப்புக்கும் தருணுக்கும் என்னென்ன ஹெல்ப் பண்ண எனக்கு இப்போயே நியூஸ் வரணும். இல்லைன்னு வச்சுக்கோவேன், நீ பண்ண எல்லாத்துக்கும் எனக்கு எவிடன்ஸ் இருக்குது. இப்படியும் உன் குடும்பத்தில் போட்டு காட்டுவேன். நினச்சேன் போன வாரம் தானே உனக்கு பெஸ்ட் ஆஃபீஸர் அவார்ட் கிடச்சிச்சு. அவன் குடும்பத்தில் இதை போய் சொன்னேன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சனும் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு அப்படியே அமைதியாகவே மினியூஜை பார்க்குறாங்க. மினியூஜ், நான் இந்த என்ன எவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நான் இதாண்டு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கா? ஏன் இப்போ தான் தப்பு பண்ணோன்னு தெரியுதா? மினியூஜ், எனக்கு தப்பு பண்ணோன்னு முன்னாடியே தெரியும். ஆனால் அதுக்குள்ளேருந்து வெளியே வரக்குள்ளேயும் அந்த ஆசை என்ன விடலை. நான் தருணுக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கினேன். என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டுச்சு. டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிற பணம் என் குடும்பத்தோட டெய்லி செலவுக்கே கரெக்டாக இருந்துச்சு. இதில் என் பசங்களோட படிப்பு, என் சின்ன குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு பணம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ தான் ஸ்ருதிப்பை நான் மீட் பண்ணேன். அவனாக தான் அப்ரோச் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சது தருணை பணைய கைதியாக வச்சுக்கிட்டு அவனோட பிஸ்னஸை யாருக்குமே தெரியாமல் பண்ணுறான்னு. இதை நான் யார்கிட்டையும் சொன்னேன்னா அவனை கொன்றுவேன்னு பிளாக்மெயில் பண்ணான். என் குடும்பத்தையே கொன்றுவேன்னு சொன்னான். இதுவே நான் அவன் சொன்னதுக்கு ஓகே சொன்னேன்னா பல மடங்கு எனக்கு பணமும் இந்த சொசைட்டியில் நல்ல பேரும் கொடுக்குறதா கூட சொன்னான். என் குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் அவன் பண்ணுறதா சொன்னான். நான் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஜீனா ஃபேமிலி மூலியமாக என் குழந்தை ஆப்ரேஷனுக்கு டொனேஷன் கொடுத்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கில்ட்டியில் தான் இருக்கேன்.
அதுக்குள்ள போயிட்டு என்னால வெளிய வர முடியல மினியோஜ். ட்ரக்ஸ் மட்டும் இல்ல. ஒரு தப்புக்குள்ள நம்ம போயிட்டோம்னாலும் வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். சில நேரம் செத்துடலான்னு தோணும். ஆனா என் குடும்பத்த எப்படி என்னால தனியா விட்டுட்டு போ முடியும்? நான் இவ்வளோ பண்ணதே என் குடும்பத்துக்காக தான். அப்படின்றாங்க. ஸோ மினியூஜுக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பெர்சன் நல்லாவே தெரியும். ஜீனோ ஃபேமிலிக்கு ரொம்ப லாயலா இருக்கிறவங்க. ஸோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றத மினியூஜால சத்தியமா ஏத்துக்கிற முடியல. அந்த ஒரு நன்றிக்காக தான் அவனோட டாக்டரோட ஆப்ரேஷனுக்கு ஜீனோ ஃபேமிலியே அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் அமைதியா அந்த பெர்சனே தான் பார்க்குறாரு. இங்க பாரு, இப்ப நான் உன்ட்ட கேட்க போறது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ட்ரக்ஸ என்ன பண்றீங்க? எப்ப டிரான்ஸ்போர்ட், எங்க, யார் கூட நடக்குது? கண்டிப்பா நீயும் அங்க போவ. ஏன்னா செக் போஸ்ட்ல ஒரு போலீஸோட அனுமதி இல்லாம அந்த கண்டெய்னர யாரும் ஓப்பன் பண்ணவும் முடியாது. பார்க்காம விடவும் முடியாது. சொல்லு. நாளைக்கு போறது நான் தான் உறுதி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கண்டிப்பா இந்நேரம் நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஸ்ருதீப்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவன் உன்ன இன்னைக்கு என்ன கொன்றுவான். இல்ல என் இடத்துல வேற ஒரு ஆள போடுவான். இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு இத ஒரு பிராயச்சித்தமா எடுத்து சொல்றேன். நாளைக்கு கண்டெய்னர் கொலாமோ பீச்சுக்கு போகுது. அங்கனக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஒரு பள்ளத்தாக்குல தான் அவங்க மீட்டிங் நடக்குது. வெளிய இருந்து பார்த்தா அந்த இடம் தெரியாது. ஆனா உள்ள போனா அது ஒரு மீட்டிங்க்கு ஹிட்டனான ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட். இது அரபிக்ஸோட டீல்ன்றனால இது பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இத கண்டிப்பா அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். அதே மாரி இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாதுன்னு நெனைப்பான். அப்படின்றான். கரெக்ட்டா அவனுக்கு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஸ்ருதீப் தான். அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ம். ஹலோ. ஏய் எங்க இருக்க? வீட்ல தானே இருக்க? ம். வீட்ல தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு மினோஜ் எல்லா இதையும் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மினிஜோ, ஜங்குக்கோ நம்மளுக்கு சேஃப் இல்ல. நாளைக்கு டீல் கண்டிப்பா நடக்கணும். நீ இப்பயே நம்ம ஹைட் அவுட்க்கு போ. ஆனா இப்ப எப்படி என் ஃபேமிலிய விட்டுட்டு என்ன ஃபேமிலின்ட்டுக்கிட்டு இருக்கா? நான் அங்க வந்தேன்னா ஒருத்தனும் உயிரோட இல்லாம ஆக்கிருவேன். இப்பயே நீ ஹைட் அவுட் கிளம்பு. மார்னிங் ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம உன்னோட ஹைட் அவுட்ல வந்துரும். அங்கேருந்து நீ செக் போஸ்ட்டை தாண்டி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போனா போதும். மத்ததெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன். புரியுதா? ம். புரியுது ஸ்ருதீப். அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு மினோஜை தான் பார்க்குறாங்க. இன்னும் அவனுக்கு நீ எனக்கு மீட் பண்ண வந்தது தெரியலன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் அவன் குழப்பத்துலேயும் கன்ஃபியூஸ்லேயும் இருப்பான். இதுதான் கரெக்டான சான்ஸ். நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாங்களும் வரோம். ஆனால் மினோஜ், நாங்களும் வரோன்னு சொன்னேன். ஜாக். ம். என்னோடய ஃபோன் சிக்னல் எப்பயுமே என்னோடய வீடை மட்டும்தான் காட்டணும். நீ அதை இங்கேருந்து பார்த்துக்கோ. நான் அவன் கூட போகிறேன். ஆனால் உன்னை எப்படி தனியாக விட முடியும்? அது ரொம்ப ஆபத்தான இடம். எங்கள் அண்ணன் எனக்கு ஒன்றும் எதுவும் சொல்லிக் கொடுக்காம வளர்க்கல. ஆபத்தில் எப்படி என்னை பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு. இந்நேரம் பாதி கேஸ் அகெயின்ஸ்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது தருணோட ஃபேமிலிக்கும் ஒரு பிளாக் இங்காக தான் இருக்கும். ஸோ அண்ணா அதில் ஃபோக்கஸாக இருப்பான். என்னை எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தேடுவாங்க. ஸோ என் சிக்னல் எல்லாமே என்னோடய வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? ம். புரியுது மினியூஜ். அப்படின்ட்டுறாங்க. ஸோ மினியூஜும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லூஃபியும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ நேராக அவங்க வந்து ஹைட் அவுட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஹைட் அவுட்லாம் இல்லை, சின்ன ஒரு டென்ட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் உட்காந்துருக்காங்க. எப்போ இதெல்லாம் முடியும்? மார்னிங் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ட்ரக் வந்துடும். நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களாம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்களா ட்ரக் வர வரைக்கும். இங்கிட்டு ஜங்குக்கை பார்த்தா அப்படின்னா அவர் ரொம்ப கூலாக இருக்காருடா. அவரோட காரில் தான் உட்காந்துருக்காரு. ஒரு ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது. ஸோ அங்கனக்குள்ள அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கார் நிற்கிது. அங்கே தான் உட்காந்துருக்காரு காருக்குள்ளேயே ரொம்ப நேரம். ஸோ ஒரு இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் தெரில. எந்த ஒரு அசைவுமே தெரியலை.
ரொம்ப நேரமா அந்த ஃபோன டேப் பண்ணிக்கிட்டு, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் அவரு உட்காந்துருக்காரு. ஸோ, ஆனா அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளைமா இருக்கு. அவர சுத்தி இவ்ளோ ப்ராப்ளம் நடக்குது. இவரு ஏன் இப்படி உட்காந்துருக்காரு? எதுவுமே பண்ண மாட்றாரு. அப்படின்னு தான் பார்க்க தோணும். ஸோ, அந்த மாரி தான் உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு ஃபோன் கால் வருதுடா. அட்டெண்ட் பண்ணிட்டு அவர் எதுவுமே பேசல. ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறத கேட்ட உடனே சின்னதா ஒரு ஸ்மிர்க் குடுக்குறாரு. அவ்வளோதான் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஜெட்டு மாரி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஃபைனலா மினியூஜோட அந்த ஹிட்டன் பிளேஸ்க்கு வந்து அந்த ஒரு ட்ரக் வந்துருச்சுடா. ஒரு பெரிய ட்ரக் ஒரு லாங் சைஸ்ல இருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்த தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு அவர ஃபுல்லா கவர் பண்ணி தான் வச்சிருக்காரு. சாரி நோஸ் மாஸ்க் போட்டு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் லூஸ் மட்டும் தான் ஃபேஸ் கவர் பண்ணல. ஸோ அப்ப ட்ரக்லேருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. "நம்ம போலாம். ஆனா எப்பவுமே நீ மட்டும் தான்ல வருவ. இது என்ன புதுசா?" "ம். என்னோட அசிஸ்டன்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த வேலைய ரிட்டயர் ஆயிருவேன். ஸோ எனக்கு அப்புறம் இவன் தான் பார்த்துக்குருவான். இதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இத பத்தி பாஸ்க்கும் தெரியும். நீ பயப்பட தேவையில்ல." அப்படின்றாங்க. ஸோ நேரா மினுஜ தான் பார்க்குறாங்க. "அப்புறம் எதுக்கு மாஸ்க் போட்டுருக்கான்? மாஸ்க் கழட்ட சொல்லு. அது அவனோட விருப்பம். இந்த வேலைக்கு அவன் பெர்ஃபெக்ட் ஆகுற வரைக்கும் அவன ஹைட் பண்ணி தான் வச்சிருப்பான். இது நம்மளுக்குள்ள பழக்கம் இல்ல. அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்மள ஹைட் பண்றது தான் நம்மளோட கோடிங். நம்மளுக்குள்ளேயே இல்ல. மாஸ்க்க கழட்டு." அப்படின்றாங்க. ஸோ மின்னேஜுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவருக்கு அத வேகமா முடிக்கணும். ஸோ பக்கத்துல இருக்க கட்டைய எடுத்து சட்டுன்னு அவர் மண்டையிலே போட்டாரு. அவ்வளோதான் ஆல் அவுட்டு. "டேய் எதுக்குடா இப்ப இது பண்ற? பேசியே பழக மாட்டீங்களா நீயும் அண்ணனும்?" "அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இவன இந்த ஹவுஸ்குள்ள தூக்கி போட்டு கார ரெடி பண்ணு. இத முடிச்சா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்." ஸோ சொல்லிட்டு மினியூஜ் வந்து பாசெஞ்சர் சீட்ல தான்டா உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த லூஃபிஸ் வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துட்டாங்க. ஸோ டைரக்ட்டா அந்த இடத்துக்கு தான்டா போறாங்க. ஸோ சொன்ன மாரி அது கொலம்பஸ் பிரிட்ஜ்ல தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹோல் மாரி இருக்கும். சுரங்கம் தோண்டுற இடம் மாரி. ஸோ யாருமே அதுக்குள்ள யூஸ் பண்ணாத இடம். ஸோ அதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போல அவங்க ட்ரக்ஸ் செலக்ஷனுக்கு. ஸோ கார வந்து மேலேயே ட்ராப் பண்ணிட்டு கீழ தான் இறங்கி போறாங்க. உள்ள ஆல்ரெடி பார்த்தோம் அப்டின்னா நெறைய கார்ட்ஸ் இருக்காங்க. இது என்ன புதுசா இருக்கு? என்னாச்சு? எப்பயுமே நான் இங்க வரும்போது கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இவ்ளோ பேர் இருக்காங்க. ஒருவேள இது இன்டர்நேஷனல் லெவல்ன்றனால அப்படி இருக்காங்களா? அப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டே கீழ இறங்குறாங்கடா. ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. அப் எனக்கு இது சரியா படல. அப்படின்ட்டு மினியூஜ் அங்கேயே நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா, அந்த காட்ஸ் இருக்கிற இடத்துக்கு அவங்க போயிருவாங்க. பட் இருந்தாலும் அவர் ஒரே குழப்பத்திலேயே இருக்காரு. இங்க இருக்க யாரும் ஸ்ருதிப்போட கேங்க சம்மந்தப்பட்டவங்களா? இல்ல இன்டர்நேஷனல் கேங்க சம்மந்தப்பட்டவங்களா? அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க டிரான்சாக்ஷன் நடக்கிறனால நாங்க எல்லாரும் ஒரே ட்ரெஸ் கோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு பிளாக் கலரா இருக்கும். இல்லைன்னா நேவி ப்ளூ கலரா இருக்கும். அப்பதான் எங்களால இருட்டுல கரெக்ட்டா ஒளிஞ்சுக்கிற முடியும்னு யோசிப்போம். யார்ரா நீங்கலாம்? எப்பயுமே இங்க நைட் டைம் தான் டிரான்சாக்ட் நடக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்லி மார்னிங் கிட்ட நடக்கிறது. ஸோ இந்த தடவை ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரில ஒயிட்டா. ஏன் வெளிச்சத்தில் ஒயிட்டு மறைஞ்சிருமா என்ன? மினியோஜ் எனக்கு எதுவும் சரியா படல. அமைதியாவா அப்படின்ட்டு அங்கேருந்து நடக்க தாண்டா போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் யாரோ ஒருத்தவங்க லூஃபிஸ் மண்டையில் அடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களும் மயங்கி அப்படியே விழுக மாதிரி போகிறாங்கடா. ஸோ அதுக்குள்ளேயும் மினியூஜ் பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் மினியூஜையும் பின்னாடி இருந்து 2 பேர் பிடிச்சிட்டாங்க. ஸோ செம்ம டென்ஷனாக தான் பார்க்குறாங்க. அந்த கார்ட்ஸ்லாம் நின்ற சரௌண்டிங்லேருந்து அப்படியே விலகி போகிறாங்க. பார்த்தா ஸ்ருதீப் தான் ஒரு வுட்டன் சேர் மாதிரி இருக்கும். அந்த சேரில் அப்படியே உக்காந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மினியூஜை தான் பார்க்குறாங்க. "என்னடா தம்பி?" "ஏய் யாருக்கு தம்பி?" "வகுந்துருவேன்." "சரி சரி என்ன பண்ண? ஜீனோ ஃபேமிலினா ஜீனோக்கு தானே தம்பியாக இருப்பீங்க. சாய் ஃபேமிலிக்கு எப்படி தம்பியாக இருப்பீங்க? அப்படித்தால. பட் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம்டா. இங்கே பாரேன், இப்போ நீ தான் இருக்க. உனக்கு நீ தான். நான் நினச்சாதான் நீ உசுரோட வெளியே போக முடியும். சரியா? இப்போ நான் சொல்கிறத கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை இங்கேருந்து ஈஸியாக உயிரோடு அனுப்பி விட்ருவேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்படின்ட்டு கன்னை நேராக அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே தானே எய்ம் பண்ணுறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களோட ஹெட்லேயே சுட்டுறாங்க.
எனக்கு துரோகினா சுத்தமா பிடிக்காது. அதே மாரி எனக்காக மத்தவங்கள ஏமாத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு. ஹம். செத்தாலும் சாவேனே தவிர எங்க அண்ணனுக்கு எதிரா ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சத பார்றா. பின்னாடி விட்டு ஆள் அனுப்புற நீ எல்லாம் எங்க அண்ணன்ட்ட பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன். அப்படின்ட்டு ஒரு மாரி கெத்தா ஸ்மிர்க் பண்றாங்க. ஸோ சுதீப்க்கு சுத்தமா பிடிக்கல. அவர் எந்திரிச்சு நேரா சுதீப் மினியூஜ் கிட்ட தான் வராங்க. கரெக்ட்டு தான் நிஷா சொன்னது. விட்டு கொடுக்க மாட்டியோ உனக்கு பிடிச்சவங்கள? அந்த மாரி லவ்ன்ற பேர்ல அடுத்தவங்கள யூஸ் பண்றவங்களுக்கெல்லாம் எப்படி அத பத்தி தெரியும்? என்னைக்காச்சும் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியா? உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கெல்லாம்? எனக்கு தெரியாதுடா. எப்படி தெரியும்? பாசம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அம்மாவ இழந்தேன். அப்பாவோட அரவணைப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அப்பா உன் கண்ணு முன்னாடியே கொண்டான். என்னை பழி வாங்குறதுக்காக எங்கள் அக்கா என்னை இந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுருச்சு. திருப்பி வரும்போது எங்கள் அக்கா பணத்தை தான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு டேங்கில் அழுகி போய் தோல் உறிஞ்சு கிடந்துச்சு. அந்த வலியை இப்போ நான் உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கணும். உன்னை பார்க்க மீது இதில் எந்த பாட்டு என் தம்பிதுன்னு உங்கள் அண்ணன் குழம்பி சாகணுண்டா. அந்த வலியை நான் கொடுத்தா தானே நிம்மதியாக இருப்பேன். கொடு, யார் வேணாண்டா. ஆனால் எங்கள் அண்ணன் ஒன்றை மாதிரி கிடையாது. அவனுக்கு பிளான் போடலாம் தெரியாது. இறங்கிட்டானா முடிச்சுட்டு தான் வருவான். என் மேலே லைட்டாக அவன் சுண்டு வரல் பட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், அடுத்த நிமிஷம் நீ செத்தடா. சுத்திக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மினியூஸ் வந்து நீல் டவுன் பண்ணி தான் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க மொட்டிலேயே வந்து சுட்டுட்டாங்க. மினியூஸ் ஆனால் கத்தவே இல்லை. ஒரு மாதிரி உன்னால் முடிஞ்சதை பண்ணிடு, அவ்வளோதான் உன்னால் முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தோம்னா சுற்றி கன் ஃபயர் ஷார்ட் ஆகுது. எல்லாரும் என்ன தான் நடக்குதுன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யோசிக்கிறக்குள்ளேயும் ஃபுல்லாக ஒரு 20 கார்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 10-15 பேர்கிட்ட காலி. இப்போ 5 பேர் தான் இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து மினியூச்சை பிடிச்சிருக்காங்க. 3 பேர் வந்து சுதீப்க்கு செக்யூராக தான் இருக்காங்க. நீ என்ன நினச்ச? எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் பண்ணுறேன்னு நினச்சியா? என் அண்ணனில் கூட என்னால் எங்கள் அண்ணன்ட்ட இருந்து மறைக்க முடியாது. இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கள் அண்ணன் நோட் பண்ணாமல் இருப்பானா? உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லைன்னு சொன்னேல, சாக மீது ஃபீலிங் எப்படி இருக்கும் நான் காட்டவா? வஹா தேக்கோ அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக திரும்பி பார்க்குறாங்கடா. பார்த்தா ஜங்குக் தான். ஸோ செம்ம கெத்தாக நடந்து வராரு. பின்னாடி ஒரு 10 கார்ட்ஸ் கிட்ட இருப்பாங்கடா. அப்படியே வராங்க நேராக அங்கே தான். என்னடா துக்கு தான் சொல்கிறது, நான் இல்லாமல் எங்கேயும் போகாதன்னு அப்படின்ட்டு கோவம் மினிஜை பார்த்துக்கிட்டே தான் வராங்க. ஸோ மினிஜும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க ஜங்குக்கை பார்த்த உடனே. பட் அதுக்குள்ளேயும் சுதீப் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கன் எடுத்து மினியூஜோட ஹெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹெட்டில் வந்து பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க அங்கனையே. என்கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோவேன், உன் தம்பியை கொண்டுருவேன் ஜங்குக். என் தம்பி மேலே ஒரு கன்று வெட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்சியே ட்ரக்ஸு அப்படின்ட்டு பட்டன் தான் உங்கள் கையை தாண்டா கட்டுறாங்க. அதில் ஒரு பட்டன் மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஒரே ஒரு கிளிக்கு தான், ஃபூஃப் சொல்லி முடிஞ்சிடும், பார்க்குறியா அப்படின்றாங்க. சுதீப்லாம் அவ்வளோதான். அவருக்கு வந்து உசுரை விட இப்போதைக்கு அந்த ட்ரக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஜங்குக் தேவையில்லாமல் நீ என்னோட ஃபேமிலி விஷயத்தில் எப்போ பார்த்தாலும் இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்க. நான் இன்வால்வ் ஆகுறேனா? சரி, அப்புறம் சொல்லு, வேறு என்ன பண்ண? ஜங்குக், இந்த இடத்துல என் உசுறு மட்டும்தான் எனக்கு முக்கியம். இந்த ட்ரக்ஸ் போனால் கூட நான் அடுத்து எப்போனாலும் செஞ்சுக்கிடுவேன். உன் தம்பியை கொன்றுவேன் ஜங்குக். ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து எல்லோரும் போயிருங்க. பாஸ், டீலர்ஸ் வந்துட்டாங்க.
என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க காட் தாண்டா ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்து ஸ்ருதீப்பை தான் பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாங்க. இப்போயும் என் தம்பியை கொல்லணும்னு நினைக்கிறியா? உன்னால் முடிஞ்சா பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஸ்டைலாக ஒரு ஸ்மோக் எடுத்து ஸ்மோக் பண்ணுறாங்கடா. நான் இப்போலாம் தம்பியை பார்க்க வச்சு குடிக்கக்கூடாது. எனக்கு அடிங்க அண்ணன்ட்ட கேட்குறதாடா அதெல்லாம். நானே போட்டு தள்ளிடுவேன் வாயமிட்டு நில்லு அப்படின்றாங்க. சுதீப் ஒன்றுமே புரியல. 2 பேரும் சாகடிக்க போகிறேன், இவங்க என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. பட் ஜங்குக்கோட ஐஸ் பார்த்தோம்னா நம்ம மினிஜோட மொட்டியில் தான் இருக்குது. அதில் பிளட்டு வந்து இன்னும் ப்ளீட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பட் ஏதாச்சும் ஒரு ராங் மூவ் பண்ணால் அவன் கண்டிப்பாக சுற்றுவான்னு தான் அமைதியாக இருக்காங்க. சரி சொல்லு, அந்த ட்ரக்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லை? ஜங்குக், ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கூட உன்னை கொண்டுறேன் ஜங்குக். உன்னையும் சரி உன் தம்பியும் சரி. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. பண்ண யார் வேணாண்டா? நான் சொல்கிற வரைக்கும் அந்த ட்ரக்ஸ் அந்த டீலர் கைக்கு போகக்கூடாது. அதே மீறி அவங்க ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள கொண்டுரு. அந்த பழி கண்டிப்பாக யார் மேலே விழுகும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ஸ்ருதீப். ஜங்குக் வேணாம். உன் தம்பி உயிர் மேலே உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இந்த ஜீனா ஃபேமிலிக்கு நாங்கள் எடுத்த டாஸ்க்கை முடிக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன ஆனாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்கடா. ஸோ நம்ம சுதீப்பும் ரொம்ப டென்ஷனாக தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த டயத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் வந்து அந்த கன்னை வந்து அவர் ஹெட்டில் இருக்க கன்னை தள்ளி விட்டு நேராக அங்கிட்டு போய் தள்ளி தாண்டா விழுந்துட்டார் அப்படியே. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்கு டக்குன்னு நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. சுதீப்புக்கு சத்தியமாக இப்போதைக்கு எதுவுமே யோசிக்க முடியல. அவனோட லைஃப்பும் சரி, அவனோட ட்ரக்ஸு எல்லாமே இப்போ அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டில் நவ் மினியூஜ் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவருக்கு இப்போ மினோஜை கொண்டுட்டாலும் அவரால் வெளியே போக முடியாது. அந்த ட்ரக்ஸ் இது பண்ண முடியாது. கொல்லாமல் விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜங்கூக்கை தாண்டி எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அது இன்னும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா என்னான்னு தெரில. அதுவும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அதனாலே அவர் ரொம்ப வெயிட் பண்ணுறாரு, எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டு. என்னடா இங்கே ஒரு ஸ்ருதீப், உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒழுங்கா எங்கள் அண்ணன்ட்ட சாரி கேட்டுறேன். நீ இது வரைக்கும் டேரெக்டாக எங்கள் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணலை. ஸோ அதனால எங்களுக்கு உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிற மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நல்ல குட் ஹேபிட் இருக்குது, நல்ல மனசு இருக்குது. நீ கவலைப்படாத. எங்கள் அண்ணன் காலில் விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்டுரு. ஆனால் அந்த ட்ரக்ஸ் கண்டிப்பாக திருப்பி உனக்கு வராது. இனிமேல் அந்த ட்ரக்ஸால் ஒருத்தனும் சாகக்கூடாது. இந்த தொழிலை பண்ண மாட்டேன், விட்டுருவேன்னு சொல்லு. இப்போ நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசி உன்னை மன்னிச்சு விட சொல்கிறேன், போனா போட்டுன்னு அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்ருதிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கன்னை எடுத்துட்டு மினோஜை தான் ஷூட் பண்ணலான்னு வராங்க. போனால் போதுமா, இப்போ பார்க்குற யார் போனால் போதும் அப்படின்ட்டு ஷூட் பண்ண தாண்டா போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக்கு அவர் கன்னை எடுத்து ஸ்ருதீப்போட ஹேண்டில் ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பெயினில் ஒரு கன்னை வந்து கீழே போட்டாங்க. ஸோ காட்ஸும் ஏம் பண்ணுறாங்க அவங்கள ஷூட் பண்ணுறதுக்கு. பட் அதுக்குள்ளே வந்து ஜங்குக்கோட காட்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறதே பார்த்தோம்னா ஜங்குக் சைடு வந்து ஒரு 7 காட்ஸு, இந்த மினியூஜ் பக்கம் ஸ்ருதீப் பக்கம் ஸ்ருதீப் மட்டும்தான் இருக்கான். ஸோ சுதீப் என்ன நினச்சிருப்பாருன்னா, கண்டிப்பாக ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனையை போட்டோம்னா ஜங்குக் இங்கிட்டு வரமாட்டான்னு. பட் இப்படி நடக்கும்னு அவர் யோசிச்சே பார்க்கல. ஸோ கரெக்டாக அந்த டயத்தில் அவருக்கு ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ யாருன்னு பார்த்தா தருண்கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்திருக்கு. என்ன எல்லாமே கரெக்டாகிடுச்சா? இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒழுங்கா அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து சேரு. இந்த ட்ரக்ஸை நான் ஒத்துக்கிட்டதுக்கு நீ எனக்கு பாதி % டிஸ்கவுண்ட் தரேன்ற ஒரே காரணத்துக்கு தான், அதை மறந்துடாத அப்படின்ட்டு தருண் வந்து ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ருதிப்பு ஒரு மாதிரி ஸ்மிர்க்கோட ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க.
உன் தம்பிய காப்பாத்த தெரிஞ்ச உனக்கு, உன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த முடியலையே! என்ன பண்ண ஜங்குக்? ஹீரோ மாரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா, ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். அதே மாரி எங்கள மாரி வில்லனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, எங்க வேணா இருக்கலாம்ல. அப்படின்ட்டு ஒரு மாரி ஸ்மிக் பண்றாங்க. அப்படியே கீழ தரையில தான்டா உட்காந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் அவங்கள பார்த்து ஒரு மாரி கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஸோ சடனா அவரும் ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு லாஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாரி ரொம்ப டெவிலிஷா இருக்கு. ஸோ மின்னுஜும் இத பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அவரும் உட்காந்துடுறாரு. அவர் பாட்டுக்கு அமைதியா அந்த மண்ணுலயே சாஞ்சுட்டு, மண் சவத்துலயே. ஸ்ருதிக்கு செம்ம கோவமாயிடுச்சு. "இப்ப எதுக்குடா சிரிக்கிற? ஆ?" அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு அவன தான் பார்க்குறாங்க. "டேய், என் தம்பிய காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு, இந்த உன் ட்ரக்ஸோட உன்ன புடிக்க தெரிஞ்ச எனக்கு, உன் கையாலயே உன் ஆள சாகடிக்க தெரிஞ்ச எனக்கு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்கள பாத்து காக்க தெரியாதா என்ன? ம்?" அப்படின்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டா டேங் சைடு தான்டா. ஸோ டேங் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சடனா டோர் சவுண்ட் கேட்குது. ஸோ என்னன்னு தொறக்கலான்னு போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா, கிச்சன்லேருந்து யாரோ வராங்க. "ஹோ! டேங் எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா நாம்ஜூன் தான் நிக்கிறாங்க. "அ அப்பா நீங்க எப்படி உள்ள?" "நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தம்மா. ஜங்குகிட்ட ஃபோன் பண்ணேன். ஸ்பேர் கீ அங்க தான் இருக்குன்னு சொன்னான். அதான் நானே ஓப்பன் பண்ணி வந்துட்டேன். இங்க பாரு, உனக்காக தான் டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெர்ரி பேன் கேக். இந்த குடும்பத்தோட வாரிச வயித்துல சுமக்குற. நல்லா சாப்பிட வேணாமா? வா சாப்பிடலாம்" அப்படின்றாங்க. அப்பா டோரு "அத நான் பார்த்துக்கிறேன்ம்மா. நீ வா ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு. நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஏதாச்சும் வந்திருக்கும். நீ வா சாப்பிடு." சரிப்பா" அப்படின்ட்டு உட்கார்றாங்க. ஸோ நாம்ஜூன் வந்து தான்டா பரிமாறுறாங்க. ஸோ டேங்க் ஒரு மாரி இருக்கு. ஏன்னா, நாம்ஜூன் இந்த மாரி பரிமாறி பழக்கம்லாம் இல்ல. ஸோ அதான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "அப்பா இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்." ம்ஹ்ம். இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. பட் இப்ப உனக்காக இல்லனாலும் என் பேரனுக்கோ இல்ல பேத்திக்காக நான் பார்க்கணும்ல. அப்போ உங்களுக்கு பேரன், பேத்தி மேல தான் பாசம் இருக்கு. இந்த வீட்டு மருமக மேல இல்ல. டேய் நீயும் இந்த வீட்டுக்கு ஒரு மகன் தான்டா. எல்லார் மேலயும் எனக்கு செம்ம பாசம் இருக்கு. இருந்தாலும் என் பேர பசங்க மேல பாசம் அதிகம். நீ சாப்பிடு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு நாம்ஜூன் தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு தான்டா டோர ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா தருண் தான் நிக்கிறாங்க. சுத்தி பார்த்தோம்னா, தருண் பக்கத்துல ஒரு 5 கார்ட்ஸ் கிட்ட தான் இருக்காங்க. ஏன்னா, டேயாங் வந்து தனியா இருப்பான்னு அவர் கார்ட்ஸ் வந்து கம்மியா தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து தருணோட கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்டிங்கே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தள்ளியிருப்பாரு. இவன் ஏதாச்சும் பண்ணியிருந்தா. ஸோ, அதனால கார்ட்ஸ் இப்ப அவங்கட்ட கம்மியா தான் இருக்கும். ஸோ, பிளான் பண்ணி தான் 3 இடத்துக்கு கார்ட்ஸ் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஒண்ணு வந்து ஜேகே சைடு, இன்னொன்னு டேயாங் சைடு. இன்னும் ஒரு சைடு வந்து ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரே இடம் தான். கண்டிப்பா அங்க தான். ஸோ நாம்ஜூன் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க்கோட தான் ஜாக்சன பார்க்குறாங்க. ஸோ அவரும் அமைதியா வெளிய வந்து டோர் லாக் பண்றாங்க. கீழ சவுண்ட் ப்ரூஃப்ல. டேயாங் டிஸ்டர்ப் ஆகுறது எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம எதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் பேசலாமா? அங்கிள், நான் என்ன சின்ன பையன் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த விஷயம் வேற. உங்கள கொன்னுட்டு டேயாங்க கூட்டிட்டு போவா? இல்ல எப்படி பண்ண? அப்படின்றாங்க. ஸோ நாம்ஜூன் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜாக்ஸ் அ ஜ தருண் ஷோல்டர்ல தான்டா கை வைக்கிறாங்க. என்ன நெனச்ச? ஆ? பிசினஸ் மேன் பால் டப்பான்னு நெனச்சியா? இந்த வீட்டுக்குள்ளலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ம்? இருந்தாலும் என் வாயிலே சொன்னா அசிங்கமா தான் இருக்கும். அப்படின்ட்டு சொடக்கு தான்டா போடுறாங்க. வதன்னு கார்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே ஹை ரேங்க் அஃபிஷியல் மாரி இருக்காங்க. என்ன நெனச்ச? இந்த ஃபேமிலில நீ கலப்படம் பண்ணி விட்ட கார்ட்ஸ் இருப்பாய்ங்க. ஈஸியா முடிச்சிடலாம்னு நெனச்சியா? நீ அனுப்புன சப்ப கல்லாம் முடிக்க 5 நிமிஷம் போதும். நீ பண்றது எதுவும் தெரியாம இல்ல. என் பையன் அமைதியா இருக்க ஒரே காரணத்துக்கு தான் நானும் உன்னை விட்டுட்டேன். எப்ப என் குடும்பத்துக்கு உன்னால பிரச்சனை வருமோ, அப்ப நீ எனக்கு தேவைல்ல. இதுக்கு மேல நான் உன்ன விட போறதில்ல. அப்படின்ட்டு காட்ஸ தான்டா பார்க்குறாங்க. ஸோ காட்ஸ் அவ்வளோதான் டைம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு
சைலண்ட்ல தான் கன் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த 5 கார்ஸ் முன்னாடியே வரக்குள்ளயே அவங்களே ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ தருண் ஒரு மாரி அப்படியே சைலண்டா பார்க்குறாங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்கில்லலாம் பார்த்தோம்னா, ஹை லெவல்ல இருக்கு. அடுத்தவங்க ஆப்போனன்ட் வந்து பண்றதுக்கு முன்னாடி இவங்களே அவங்களோட ஒர்க்க முடிச்சுடுறாங்க. ஸோ தருண் இப்போ ஒரு மாரி நர்வஸா நிக்கிறாங்க. என் பையன் சத்தியம் பண்ணியிருந்தான். இந்த ஃபேமிலில இருக்கவங்க யார் மேலயாச்சும் உன்னோட சிங்கிள் விரல் பட்டாலும், உன்ன கொளுத்திருவேன்னு. பட் இப்ப வரைக்கும் படல. அதனால உன்ன நானே கொல்ல வேண்டிய கட்டாயமாயிருச்சு. என் குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் நான் விட்டேன். இப்ப அதே குடும்பத்துக்காக இத நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க கத்திய தான்டா எடுக்குறாங்க. அவங்க எப்பயுமே ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல கோட்ல. ஸோ அத எடுத்து தருணோட வயித்துல தான்டா சொருகுறாங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு குத்துக்கே சோலி முடிஞ்சுச்சு. இந்த இடத்தெல்லாம் உடனே கிளீன் பண்ணு. இவன் இங்க வந்துட்டு போறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அவரோட ஹேண்ட தான்டா அந்த ஒரு காட்டன்ல ரப் பண்ணிட்டு அந்த ரத்தக்கறை இல்லாத மாரி இது பண்ணோனே காட்ஸ்ட்ட சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஜிம்மின் சைடு தான்டா. ஜேஹோப் எல்லாரும் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னும் அங்க தான் இருந்திருப்பாங்க. நாம்ஜூன் வந்து வரமேது அங்க தான் விட்டுட்டு போயிருப்பாங்க ஜின்ன. ஸோ ஜின்னுக்கு மனசே இருக்காது. அவரும் கூட வரேன்னு தான் சொல்லியிருப்பாரு. "நீ எங்க போனா நானும் உன் கூட வரேன்" சொன்னேன். பட் ஜின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இப்ப அங்க தான் எல்லாரும் இருக்காங்க. நீ அங்க தான் சேஃபா இருப்பேன்னு தான் விட்டுட்டு போயிருப்பாங்க." ஸோ அவர் ரொம்ப கன்ஃப்யூஸா தான் இருப்பாரு. ஸோ ஃபைனலா கொஞ்ச நேரம் பேசிட்டு பால்கனிக்கு தான்டா போறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்தோம்னா, நெறைய காரா வந்து நிக்குது. ஸோ ஜின்னுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு. ஸோ உள்ளருந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 காட்ஸ் கிட்ட இறங்குவாங்கடா கார்லருந்து. ஸோ நேரா எல்லாரும் ஒவ்வொரு சைடு உள்ள வராங்கடா. ஸோ ஜின்னு வந்து வேகமா அத போய் கீழ இருக்கவங்ககிட்ட சொல்லலாம். இல்ல ராம்ஜுன்ட்ட இல்ல ஜங்குக் யார்ட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா, வீட்டு சைட்லேருந்து நெறைய காட்ஸ் வந்து அவங்கள டைரக்ட் பண்ணி போற மாரி இருக்கு. லைக் வந்து அந்த காட்ஸ்லாம் ஏற்கனவே அங்க ஹிட்டனா இருந்த மாரி. ஸோ ஜின்னுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கு. அவரும் வேகமா கீழ தான்டா போறாங்க யார்ட்டயும் எதுவும் சொல்லாம. ஸோ வெளிய போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த காட்ஸ் எல்லாம் இப்ப வீட்டுட்ட இருந்து போன காட்ஸ பார்த்து ரொம்ப பயந்துகிட்டே நிக்கிறாங்க. "சீஃப் சீஃப் சீஃப் நீங்க எப்படி இங்க?" எவன் காசு குடுத்தாலும் வண்டியில ஆள தூக்கி போட்டு வந்துருவியா? ஆ? ஹெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? சாரி ஜீப். சாயோட பையன்னு சொன்னாங்க. ஒரு காலத்திலயே அவன நம்ம கேங்க விட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு. இல்லீகல் பண்றான்னு சொல்லி அவன நம்ம தூக்கி போட்டத மறந்துட்டியா? ஐம் சாரி சீஃப். ஏதோ ஒரு இதுல ஒத்துக்கிட்டேன். நீங்க இருப்பேன்னு தெரிஞ்சதுனா நான் கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டேன். ம். இனிமேல் இந்த வேலை எதுவும் வச்சுக்கிறாத. புரியுதா? புரியுது சீஃப். கிளம்புங்க. அப்புறம் இந்த டீல் எங்க நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ம். தெரியும் சீஃப். அது வந்து கொலம்பஸ் பிரிட்ஜ் பக்கத்துல தான் நடக்குதுன்னு அவன் பேசுமே நான் கேள்விப்பட்டேன் காதுல. அத தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது சீஃப். அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பெர்சனும் ஜின்னும் நிக்கிறத பார்த்துட்டு ஜின்னு கிட்ட தான் போறாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ஜினோ. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ம். ரொம்ப நாள் கழிச்சு எங்க பாஸ் ஃபோன் பண்ணனால தான் நான் இங்க வந்தேன். ஒர்க் இவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நான் நெனச்சு பார்க்கல. பயப்படாதீங்க. இதெல்லாம் சில்லற விஷயம் தான். முடிச்சாச்சு. இப்ப நாங்க ஜங்குக்கு இருக்க இடத்துக்கு தான் போறோம். எங்க பாஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க பையன்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பெர்சன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கார்ட்ஸ் ஒரு 2 பேர மட்டும் கூட்டிட்டு. மத்த எல்லாருமே அந்த வீடு எதுக்கும் சேஃப்டியா இருக்கட்டும்னு தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ ஜின்னு இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் அமைதியா உள்ள போயிட்டாரு. ஸோ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நாம்ஜூனும் டேங்க்ட்ட சொல்லிட்டு வெளிய வந்துட்டாங்கடா. பட் கார்ட்ஸ் மட்டும் அங்க இருக்க சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. நேரா ஜங்குக்கு இருக்க இடத்துக்கு தான் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஸ்ருதீப்ப தான்டா பார்த்து ஸ்மிர்க் பண்றாங்க. ஸ்ருதீப்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க வரேன். நீ ஜீரோ ஃபேமிலினா என்ன நெனச்ச? எல்லாரும் ஒண்ணா இருக்க ஒரு எறும்புக்கூடு. ஈஸியா எதையாச்சும் ஊத்தி கலச்சு விட்டுறலாம்னு நெனச்சியா?
ஒருத்தொருத்தனும் எல்லாரும் எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோ ஈஸியாக நாங்கள் இங்கே வரல. எங்கள் வழியில் உள்ள வர எல்லாரையும் தள்ளி வச்சோமே தவிர இது வரைக்கும் கொண்டதில்லை. ஆனால் ஒன்றால் நிறையா பேரை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஐ ஹேட் இட். இப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது. நான் இங்கே பாரு, எனக்கு வேறு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. உனக்குலாம் தம்பி மேலே பாசம் இல்லையா? டக்குன்னு முடிச்சு விடுண்ணா. என் ஆளை வேற போய் பார்க்கணும். அவன் வேற ரொம்ப காண்டில் இருக்கான் என் மேலே. சமாளிக்கிறதுக்கு 1 வாரம் பத்தாது. எனக்கெல்லாம் 1 மாதம் லீவு கொடு அப்படின்ட்டு மினி ஜென்மா கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு அங்கே ஸ்ருதிப்பை தான் பார்க்குறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டயத்துக்கு நாம்ஜூனும் சரி சீஃபும் சரி 2 பேரும் அங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னடா இன்னுமா அவனை முடிக்காமல் வச்சுருக்கீங்க? நேரம் முடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். முடிச்சிடலாம், ஆனால் எப்படி டக்குன்னு வலி கொடுக்காம முடிக்கிறது, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. ஸோ கரெக்டாக அங்கனக்குள்ளே வந்து அங்கே மேலே ட்ரக்குக்கு போன கார்ட்ஸ் வந்துட்டாங்க. பாஸ் எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. அவங்க 2 பேரையும் கொண்டாச்சு. இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் இவன் மேலே தான் பழி விழுகும். அண்ட் அந்த ட்ரக்ஸை ப்ராப்பராக டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும். அதுக்காக நம்ம கார்ட்ஸ்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கேன் லேபுக்கு. இவனை உசுரோட கவர்மெண்ட் ஒப்படைச்சாலும் சரிதான், பணமாக ஒப்படைச்சாலும் சரிதான்னு டே ஆஃபீஸர் சொல்ல சொன்னார். அப்புறம் என்ன, பணமாகவே ஒப்படைச்சிடுவான். என்ன சொல்கிற முனிஜு? நான் ஏதாச்சும் பண்ணுண்ணா அப்படின்றாங்க. அவருக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. ஸோ நாம்ஜூன் தான் அப்படியே அவங்க பையங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. பரவாயில்ல, 2 பேரும் ஒத்துமையாக இருக்கீங்களே. என்ன பண்ணப்பா, உங்களோட வளர்ப்பாச்சுல, உங்களை மாதிரி தான் இருப்போம் அப்படின்றாங்க ஜங்குக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பாஸ் எப்போ அந்த டீமில் வந்து ஜாயின் ஆகுறீங்க? தெரிஞ்சால் இன்னும் செம்மையாக பார்ட்டி வைக்கலாம். கண்டிப்பாக இப்போதைக்கு இந்த ஃபீல்டு நான் விட்டது தான். நான் ஹெல்ப் கேட்டதே என் பையங்களை காப்பாற்றுற, எங்கள் பையனுக்கு சேஃப்டிக்காக தான். எனக்கு தெரியும் இவங்க 2 பேரும் எதாக இருந்தாலும் பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் ஒரு அப்பாவாக நான் அவங்களுக்கு எப்போயுமே ஒரு சேஃப்டாக இருக்கணும்னு நினச்சேன். மற்றபடி எனக்கு இதில் திருப்பி சேரல எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஐம் சாரி சீஃப் அப்படின்றாங்க. ஸோ அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஓகே அப்படின்றாங்க. ஸோ கார்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு மினுஜை தாண்டா ஸ்ருதிப்பை தான் பிடிக்க சொல்கிறாங்க, ஹேண்ட் லாக் பண்ண சொல்கிறாங்க கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறதுக்கு. ஸோ பாதி கார்ட்ஸ் நம்ம ஜங்குக்கு வந்து நேராக மினிஷ் தாண்டா போகிறாங்க. மினிஷ்ட போய் அந்த ஷோல்டரில் பிடிச்சி தூக்குறாங்க. இதுக்கு தான் அதிக பிரசங்கத்தனம் பண்ணாதன்றது. பாத்தியா காலை? இதெல்லாம் ஒரு காயமா? தட்ட சரியாக போயிடும்ண்ணா அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட அப்படியே பிக்கி பேங் மாதிரி ஏறி உக்காந்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்காங்கடா. சடனாக காட்ஸ் கத்துற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஸ்ருதீப் தான் அவங்கள தள்ளி விட்டு கையில் கன்னோட நிற்கிறாங்க. இவனுக்கு இப்போ கூட அறிவு வர மாட்டுதுண்ணா. அவன் பின்னாடி 1000 காட்ஸ் இருக்காங்க. இவன் சுட்டுறதுக்குள்ளே அவன் செத்து போயிடுறான்னு தெரிய வேணாமா அப்படின்றாங்க. ஸோ அப்போ தான் ஸ்ருதீப்புக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. காட்ஸ் அவ்வளோதான், 10 காட்ஸு டோட்டலாக புல்லட்டை போட்டுறாங்க. ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ மினிஜு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஃபன்னாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்கடா. நம்ம ஜேகே தான் பிக்கி பேங்க் தூக்குறாங்க. ஸோ நாம்ஜுன்னு இதை பார்த்துட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ மினியூஜோட காலில் வந்து அடிபட்டிருக்கனால டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ட்ரக்ஸோட ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு தாண்டா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ வரதுக்கு முன்னாடியே டேயாங்க வந்து ஜேஹோப் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து இப்போ ஜேஹோப் வீட்டில் தான் இருக்கார். ஸோ இவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டேயாங்க்கும் சரி நம்ம மினியூஜுக்கும் உசிரே வருது. ஸோ மற்றபடி இதை வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஸோ 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக போய் 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ அப்ப தான் பார்த்தோன்னா, நம்ம மின்யூஜோட நிக்கிற பொசிஷன வந்து ஃபிலிக்ஸ் நோட் பண்றாங்க. டேயாங்கும் நோட் பண்றாங்க. ஸோ ஒரு மாரி ஜங்குக்க தான் கோவமா பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் எல்லாத்தையும் உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாரி ஆக்ஷன் பண்றாங்க. ஸோ மின்யூஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா நடக்க முடியாம நடந்து வராங்க. நம்ம ஃபிலிக்ஸ் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நேரா அவங்களோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் விட்டுட்டாங்க. அவங்க பர்சனலா பேசட்டும் அப்படின்ட்டு. ஜங்குக்கும் டேயாங் தான் அங்கனக்குள்ள உட்காந்துருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. கால காட்டு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி. கால காட்டுன்னு சொல்கிறேல அப்படின்றாங்க. ஸோ மின்யூஜும் பெட்டில் உட்காந்துட்டு காலை தான் காட்டுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற? இங்கே பாரு எவ்வளோ பெரிய காயமாக இருக்குன்னு. ஏய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, டக்குன்னு சரியாயிடும். நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. இங்கே பாரு, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸரும் நம்ம பேர் வெளியே வராத மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தருணோட பிரச்சனையும் வராது, சுதீப்போட பிரச்சனை இல்லை. இனிமேல் எந்த ஒரு சாயும் இங்கே கிடையாது. இதுக்கப்புறம் நான் உன் கூட தான்டா எப்பயுமே இருப்பேன். அல்லாத எனக்கு நான் கூட தாங்கிக்கிருவேன். ஆனால் உன் குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி நான் புரிய வைப்பேன்? உன் அப்பா ஃபிலிக்ஸ் அது குழந்த இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டேயாங்காக்கும் ஜிமின்ஹாக்கும் தான் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நிறையா கேள்வி கேட்டாங்க. பாசிட்டிவ்னு சொன்னேன். 1 வீக்காக அப்படி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. செக் பண்ணால் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றாங்க. நம்ம மின்யூஜெல்லாம் அது எதுவுமே கேட்கல. அவர் அப்படியே ஹெவனில் இருக்கார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு மின்யூஜ் ஃபிலிக்ஸ் தாண்டா கட்டில் உட்கார வச்சுட்டு அவர் கீழே நீல் டவுன் பண்ணுறாங்க. பேபி நான் சரியாக கூட உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதில்லை. ஃபைனலாக கேட்குறேன். ஐ லவ் யூ மிலிக்ஸ். கேன் யூ பி மை பார்ட்னர்? எப்பயுமே, இப்பயும் சரி எப்பயும் சரி. என்னோடய சந்தோஷம், என்னோடய கஷ்டம் எல்லாத்துலேயும் நீ வேணும். என் குழந்தைக்கு அம்மாவா, நம்மளோட பேர குழந்தைங்களுக்கு பாட்டியா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நான் தப்பு பண்ண மாரி திருத்துற ஃப்ரெண்டா, கஷ்டப்படும் மாரி எனக்கு தோள் கொடுக்குற ஒரு தோழியா, ஒரு குட் ஒய்ஃபா, எப்பயுமே என் கூட இருப்பியாடா அப்படின்றாங்க. ப்ரப்போஸ் கூட கேவலமாக பண்ணுறடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு மின்யூஜை தான் ஹக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே டேக்குக் சைடு பார்த்தோம்னா நம்ம டேயாங் தான்டா. அவர் வழக்கம் போல் ஜங்குக்கோட ஷர்ட் போட்டுட்டு தான் ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே டைகர் தூங்கிக்கிட்டு இருக்கு அவங்க ரூம்லேயே. என்ன ஆச்சரியமாக இருக்குது, டைகர் நம்ம ரூமில் இருக்குது அப்படின்ட்டு டேயாங்க தாண்டா பேக் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட் வந்து கரெக்டாக டேயாங்கோட பெல்லியில் தான் இருக்குது. அம்மா அப்பா மிஸ் பண்ணல போல், அட்லீஸ்ட் என் பேபியாச்சும் மிஸ் பண்ணுதா என்ன அப்படின்றாங்க. ஸோ டேயாங் வந்து ஒரு மாதிரி திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. என்ன சொன்னாங்க? அது வந்து என்னடா ஆச்சு? சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான மிஷின்லாம் நீ இன்வால்வ் ஆக மாட்டேன்னு. ஏய் இது டேஞ்சர்லாம் இல்லைடா, சும்மா சின்ன விஷயந்தான். டக்குன்னு உனக்கு வேணால் அது டேஞ்சராக இல்லாமல் இருக்கலாம் ஜங்கு, எனக்கு இது டேஞ்சர் தான். நீ பிஸ்னஸ் பார்க்குறல அதுவே போதும். போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ப்ளீஸ் ஜங்கு. சரி கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சந்தோஷமா? சரி நீ சொல்லு, என்ன விஷயம்? அது வந்து எனக்கு இனிமேல் சாக்லேட் மில்க்கோட ஸ்ட்ராபெரி மில்க்கும் குடிக்கணும். இதை சொல்கிறது தான் சத்தியம் வாங்கினியாடா?
அப்படின்றாங்க. டேங் அப்படியே ஜங்குக்கு முறைக்கிற மாதிரி தான்டா பார்க்குறாங்க. ஏய் என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட், எதுக்கு இப்படி முறைக்கிற? எதுவும் தப்பாக கேட்டேனா? சரியான மக்கு ஜங்குக் நீ. 2 மில்க்ஷேக்கும் ஒரே நேரத்தில் குடிக்கணும்னா என்ன அர்த்தம்? இதில் என்ன அர்த்தம் இருக்கு? உனக்கு பிடிக்கும், நீ குடிப்ப. ஐயோ மரமண்டு நீ மட்டும்னாலே தாங்க முடியலை. இதில் ஒரு பேபினா சரிண்டலாம், இன்னும் 2 பேபி ஒன்றே வச்சுக்க நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்போ தான் ஃப்ளாஷ் ஆகுது. ரெண்டா ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட்ஸ் 2 பேபியா? உண்மையாவா? இதோ இப்போ தான் இத்தனி கொண்டா வளர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்வின்ஸ் ஓகேவா? ஓகே வா வா அப்படின்ட்டு அவ்வளோதான். அந்த இடத்துலேயே டேங்க டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க எனக்குள்ளே. 2 பேரும் அவ்வளோ லவ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி ஒரு 20 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் லேட்டர் தான்டா. ஸோ கரெக்டாக நம்ம ஜீனோ ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு யங் மேன் தான் உட்காந்துருக்காரு. செம்ம கோல்டாக இருக்கார். லைட்டாக பார்த்தா ஜங்குக் மாதிரி தான் இருக்குது. என்னடா 50 வயசாகி இன்னும் வயசாகாமல் இருக்கேன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் உள்ளே ஒரு பர்சன் வராங்க, பிஏ. ஐம் சாரி ஜேகே சார், பட் உங்கள் அப்பா அவங்கள உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரி நான் கிளம்புறேன். டேய் லூஸு, ஏய் நான் ஃபார்முலாட்டியாக இருக்க ட்ரை பண்ணுறேல, ஒழுங்காக இருக்க மாட்டியா? அண்ணன் கூப்பிடு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னை. என்னோட ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்ததுலாம் உன்னை அண்ணன் கூப்பிட முடியாது. டக்குன்னு கிளம்புவியான், அப்படியே லாராவையும் கூட்டிகிட்டு வருவியான். உன்னை டக்குன்னு அப்பா வர சொன்னார். என்னாலாம் அதுக்கப்புறம் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு உனக்கு உங்கள் அப்பாவுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது? அங்கிட்டு போனால் அவர் குத்துறாரு, இங்கிட்டு வந்தால் நீ குத்துற. டேய் வாயம் முட்றா. இன்றைக்கி ஆஃப் டே விட்டுரு. இன்றைக்கி தாத்தாக்கும் பாட்டிக்கும் மேரேஜ் டே. ஸோ எல்லோரும் அங்கே தான் இருப்போம் செலிப்ரேட்டு. அதனால் ஆஃப் டே விட்டு வா, நம்ம கிளம்பலாம். லாரா கிஃப்ட் வாங்க போகிறேன்னு தான் சொன்னான், வா போகலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக அங்கே 2 பேரும் கிளம்பிட்டாங்கடா. அது வந்து நம்ம ஜேகேவோட பேபி தான். ஸோ செகண்ட் பேபி தான். அதுக்கடுத்த ஒரு 10 டேஸ்லேயே வந்து நம்ம மின்லிங் பிறந்திருப்பார். மின்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்யூஜுக்கும் ஃபிலிக்ஸுக்கோட பேபி. ஸோ அவங்களும் பையன்தான். ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு 10 டேஸ் வித்தியாசம்தான் இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் 2 பேருமே ஜங்கோக் அண்ட் மின்யூஜ் மாதிரி தான் இருப்பாங்க பழக்கத்தில். ஸோ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்படியே கிளம்புறாங்கடா. ஜேகே வந்து கார்லாம் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக ஃபோன் அடிக்குது. நான் எங்கள் பிரதர் இன்லாவா, பேசு அப்படின்றாங்க. சொல்லு டார்லிங், என்னாச்சு? ஜேகே எப்போ நான் வந்து கூட்டிகிட்டு போகிற? வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை தனியாகவே விட மாட்டுறாங்க. அவங்களும் வர சொன்னால் ஈவினிங் தேல ஃபங்க்ஷனு, நீ ஏன் இப்படி பறக்குறேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போடா, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது. சரி வரேன் இரு. புரியுது. பிரதரில்லாவை பிக்கப் பண்ணும், அப்புறம் நம்ம சிஸ்டரை பிக்கப் பண்ணணும், அவ்வளோ தேலை. கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ கரெக்டாக அங்கே நியூமின் வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ ஜேகோப் எல்லாருமே அங்கே இருக்காங்க, வெல்கம் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. வாடா, தாத்தா பார்க்க வரதே இல்லை, எப்படி போகிற படிப்பெல்லாம்? எல்லாமே நல்லா தான் போகுது தாத்தா. அவங்களுக்கு என்னங்க, இந்த சின்ன வயசுலையே அவங்க அப்பாவுக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இவனை பாருங்கள், உங்கள் பேரன் தான் ரொம்ப செல்லம், நீங்களும் செல்லம் கொடுக்குறீங்க, அவங்க அப்பாவும் செல்லம், இப்போ இவனும் செல்லம், 3 பேரும் செல்லம் கொடுத்து எனக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. பாட்டி நீங்களும் என்ன இப்படி சொல்லலாமா? அப்புறம் நான் இதுக்காக எஃபெக்ட் போடணும்? அதுதான் என்னை பார்த்துக்கிறதுக்கு தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அப்புறம் என்னோடய ஃபியான்சி, இத்தனை பேர் இருக்காங்க. எதுக்கு நான் எஃபெக்ட் போட்டு என்ன டயர்டாக்க? நான் சொல்கிறது கரெக்டால ஜேகே அப்படின்றாங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு யூமினை தாண்டா ஹக் பண்ணுறாங்க. சரி கிளம்பலாமா? சாப்பிட்டு போடா. அதெல்லாம் வேணாம் ஜிமின்மா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், அம்மா வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் கிளம்பி சீக்கிரம் வந்துடுங்க. நான்
யூமினை கூட்டிகிட்டு போகிறேன். ஏய் நில்றா, யாரை கேட்டுறேன் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிற? சபா வந்துட்டாரா மாமனார், நீ பேசி சமாளி, நான் போய் காரில் ஏசி போட்டு உக்காந்துருக்கேன் அப்படின்ட்டு அங்கேருந்து மில்லிக்ஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ சுகா தான் செம்ம கோவத்தில் வராங்க. அப்பா திருப்பி ஆரம்பிக்காதீங்க. என்ன ஆரம்பிக்காதீங்க? இங்கே வாரு, இதுதான் லாஸ்ட்டு. தேவையில்லாமல் என் பையன் பின்னாடி சுற்றுறதை பார்த்தேன்னு வச்சுக்கோவேன். மாமனாரே, எங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதை மறந்துட்டிங்களா? என்கேஜ்மெண்ட் தான் ஆச்சு, கல்யாணம் ஒன்றும் ஆகலையே. என்னால் முடிஞ்சால் இப்போயும் இதை கேன்சல் பண்ண முடியும். ஓ பண்ணுங்க பார்ப்போம். அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏன் நீங்கள் இப்படிலாம் கோவப்படுறீங்க? ஜெய்கே நான் நல்லா தான் பார்த்துக்குறான். உனக்கு சொன்னால் புரியாது. ஏற்கனவே என் தம்பி தான். இங்கே வருங்க, என்னை பற்றி எது வேணாலும் சொல்லுங்கள், என் அப்பாவை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. எந்த விதத்தில் உங்கள் தம்பி எங்கள் அப்பா குறைச்சி பார்த்துக்கிட்டாரு? என் அப்பாவோட நல்லாவே உங்கள் பையனை என்னை பார்த்துக்கிற முடியும் அப்படின்றாங்க. சுகா ஒரு மாதிரி கோவமாக தான் பார்க்குறாங்க. என்னமோடா, ஆனால் ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், தோலை உரிச்சிட வேண்டாம் ஒன்று. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது மாமனாரே. வட்டா மாமியா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. யூமின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ சுகாவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு தானே ஜிம்மினை பார்க்குறாங்க. திருந்தவே மாட்டடா போன நீ அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ நேராக லாராவை கூப்பிட தான் போகிறாங்க. ஸோ கார் பார்க் பண்ணால் லாரா ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன்கிட்ட பேசிட்டு அவர் ஒரு மாதிரி ஷையாக வேறு பேசுகிறாங்களா. ஸோ இவங்களும் அப்படியே புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி அமைதியாக அங்கேயே நிற்கிறாங்க, என்ன தான் நடக்குதுன்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் வந்து லாராவோட ஹேரில் வந்து ஒரு பூ மாதிரி வைக்கிறாங்கடா. அது பார்த்தோன்னே அந்த பையனும் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க லாரா ஷை ஸ்மைலை பார்த்துட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் அங்கேருந்து கிளம்பிட்டான். லாராவும் நேராக கார்கிட்ட தான் வர போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயே ஒரு 2 பசங்க வந்து லாராவை பேட் டச் பண்ணிட்டாங்க ஹிப்லேயே. ஸோ லாராவுக்கு டென்ஷன் ஆகி 2 பேரும் அங்கேயே அடிச்சிட்டாங்கடா. அது அவ்வளோதான். நம்ம ஜேகேவும் ஃபிலிக்ஸும் வேகமாக அங்கே கிளம்பிட்டாங்க லாரா கிட்ட. எவ்வளோ தைரியம் தான் ஒரு எங்களையும் அடிப்போ, இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்ட்டு அடிக்க தாண்டா போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயே அந்த பர்சனை வந்து நம்ம ஜேகேவும் ஃபிலிக்ஸும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் உயிருக்கு போடுற மாதிரி தான் கீழே படுத்து கிடக்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவை தொடுவா அப்படின்ட்டு திருப்பி அடிக்க தாண்டா போகிறாங்க. பட் அதுக்குள்ளே லாரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏய் போதும் விடுங்கடா, அவன் யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க, விடு பார்த்துக்கலாம். அப்புறம் நான் மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைங்கள தப்பாக நினைக்கிறத பார்க்குறத வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், கையை உரிச்சிருவேன் அப்படின்ட்டு லாராவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா அவங்க கூட. பட் ஜேகேவும் ஃபிலிக்ஸும் இதை விட்டுறதா இல்லை. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு அந்த பர்சனை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ செம்ம ஜாலியாக எல்லோரும் அங்கே இருக்காங்க, டெக்கரேஷன் பண்ண அது பண்ணன்ட்டு. ஏன்னா நாம்ஜனோட வெட்டிங் ஆனிவர்சரி, 16th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ செம்ம கிராண்டாக பண்ணணுன்ட்டு நம்ம நாம்ஜன்லாம் பார்த்தோம்னா டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு மண்டேல. நம்ம ஜின்னு வந்து பர்பிள் கலர் டை அடிச்சுட்டு இது கரெக்டாக வருமா வராதான்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஜேகே டேயாங் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. நம்ம ஜேகே வந்து ஃபைல் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு இதை முடிக்கணும்னு. இன்றைக்காச்சும் இந்த ஃபைலை தூக்கி போட வேண்டியதில்ல. வந்துட்டு அதுக்குள்ளேயும் லீவ் அப்போ வீட்டில் இருடானா ஆஃபீஸ்க்கு போகிற, நீ இது என்கிட்ட சொல்கிறியா? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேல்ல, நீங்களும் அம்மாவும் ஹாப்பியாக இருக்க வேண்டியதில்ல. இந்த மாதிரி டூர் போகிறது. ஜேகே ஒரு டைம் நீ பிஸ்னஸ்குள்ளே போயிட்டேன்னா இதுவும் ஒன்றை விடாது அதுவும் ஒன்றை விடாது. பட் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் 2 பேரும் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபிலிக்ஸ் சொல்லுங்கப்பா, இங்கே வா உட்காரு. கொஞ்ச நாளாக வண்டி டேன்யூ வீட் சைடு சுற்றுதுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? அப்பா அது வந்து சரி நைட்டு வராங்க அவங்க, நீ சொன்னேன்னா பேசி முடிச்சிடலாம்.
அது அப்படி இல்லைப்பா, இப்போ தான் தூண்டில் போட ஆரம்பிச்சிருக்கேன். சிக்குச்சுன்னா சிக்குச்சுன்னா பேசலாம்ப்பா, இல்லைன்னா சரி நைட்டு பார்ப்போம். இப்படி அதுக்குன்னு ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா போலீஸ் ஆஃபீஸரா பொய் கேஸ் போட்டு உள்ளே போட்டுறாம. என் அண்ணன் இருக்குமே என்னை யாருப்பா பிடிக்க போகிறா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் தாண்டா போய் நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்க்குறாங்க. கரெக்டாக ஃபிலிக்ஸும் மினியூஜும் தாண்டா உள்ளே வராங்க. வந்துட்டு அவங்களும் அந்த அண்ணன் தம்பி பாசத்தை பார்க்கும்போது ஜேகே அவங்கள இருக்க ஃபீலாக இருக்குது. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா காலங்காத்தாலே? அப்பா உனக்கு தான் அது காலங்காத்தால, மணி 1, இது சாயங்காலம். சரிடா ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. சரி சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டேங்க் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் மினிக்ஸ் ஒழுங்காக இருக்கணும், தேவையில்லாத வாழைச்சட்டை பண்ணக்கூடாது. ஜேகே நீயும் தான் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம என்னடா சேட்டை பண்ண போகிறோம் அப்படின்னு தான் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூமினும் டைரெக்டாக நம்ம டே அண்டு ஃபிலிக்ஸ் கூட தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த இடம் அவ்வளோ ஹாப்பியாக போகுதுடா. ஸோ ஃபங்க்ஷனும் செம்ம ஹாப்பியாக நடக்குது. நம்ம நாம்ஜூன்லாம் செம்ம கப்பலாக நிற்கிறாங்க, எல்லாருமே வெல்கம் பண்ண. ஸோ இந்த மாதிரி போகுது. ஃபைனலாக டேனியூவும் வந்துட்டாங்க அவங்களோட பையனோட. ஸோ பையனோட பேர் சான் வச்சுக்கலான்டா. ஸோ சான் தான் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கார். ஸோ இவங்களுக்கு இந்த ஜீனோ ஃபேமிலிக்காகவே படித்த மாதிரி இருக்காங்க எல்லாருமே. ஸோ டேரெக்டாக அவங்களும் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு நம்ம சாம் வந்து மினிஃப்ளிக்ஸ் கிட்ட தாண்டா நிற்கிறாங்க. டெக்கரேஷன்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் பண்ணிங்களா? அப்புறம் என்னோடய செலெக்ஷன் எப்படி தப்பாகும்? அதுவும் உண்மைதான். அப்போ உங்களோட செலெக்ஷன்லாம் நல்லா இருக்குமோ? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ நானும் நல்லா இருக்கேனா அப்படின்ட்டு மினிஃப்ளிக்ஸை தாண்டா நம்ம சாம் பார்க்குறாங்க. அவளாம் ஷாக்கில் நிற்கிறாரு, என்னடா முந்திக்கிட்டான் அப்படின்ட்டு. ரொம்ப முழிக்காத, நீ டெய்லி எங்கள் வீட்டு வாசலில் சுற்றுறது எனக்கு தெரியாமலாம் இருக்காது. என் அப்பாட்ட நீ டெய்லியும் திட்டு வாங்குறது, நாயை துரத்தி உன்னை கடிக்க வர்றது, சும்மா சும்மா கேஸ் விஷயம் வீட்டுக்கு வர்றது, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நீ எதுக்கு வரேன்னு. மக்கு நீயா வந்து சொல்லவே நினச்சேன், ஆனால் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு. அதான் அப்பாட்ட அம்மாட்டையும் பேசி இன்றைக்கி நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு வர சொல்லியிருக்கேன். உனக்கு ஓகே தேல அப்படின்ட்டு பார்க்குறாங்க. மினிஃப்ளிக்ஸ்லாம் அவ்வளோதான் பிடிச்சி ஹக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்கடா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபங்க்ஷனும் செம்ம ஹாப்பியாக போகுதுடா. எல்லோரும் அவங்கவுங்க பார்ட்னரோடு தான் நிற்கிறாங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம யூமினியும் ஜேகே சைடையும். டே பூனை கண்ணை கீழே போடுறா, பிதுங்க போகுது, உனக்கு தெரியாது. இப்படி ஒரு அழகான பையனையும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஐயோ, உலகத்தில் யாருக்குமே இல்லாத மாதிரி பேசாது, அமைதியாரு, கோவம் வச்சுன்னா மண்டையை உடச்சி போட்டுருவேன் அப்படின்ட்டு ஜின்னும் அங்கேருந்து ஃபிலிக்ஸ் இருக்க இடத்துக்கு தாண்டா கிளம்புறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் போகிறாங்கடா. அப்போ சடனாக பார்த்தோம்னா லாரா வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜேகே அண்டு மினிஃப்ளிக்ஸுக்கு இது யார் நல்லாவே தெரியும். ஸோ லாரா வந்தோடனே அவங்க ஃபேமிலியெல்லாம் அங்கனக்குள்ளே கேதர் ஆகுறாங்கடா. அப்பா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இது பேர் வந்து அஜய். நானும் இவனும் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியாமலாம் இருக்காது. ரொம்ப நல்ல பையன்ப்பா. மேபி இவனுக்கு வசதி இல்லைனாலும் என்னை நல்லா பார்த்துக்குருவான்ப்பா. அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க தம்பிங்களை தான் ஹெல்ப் பார்க்குறாங்க. பட் அவங்க தம்பி தான் எப்படி அக்செப்ட் பண்ண. பட் இந்த விஷயத்தில் 2 பேரும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அவங்க பேரண்ட்ஸை தான் பார்க்குறாங்க. ஸோ மினியூஜும் ஜேகேவும் தாண்டா அந்த பையனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்காங்க. எதுக்கு நின்று பேசிக்கிட்டு உட்காருங்க அப்படின்றாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி என் பொண்ணு சொன்ன மாதிரி என் பொண்ணை நீ உண்மையாக லவ் பண்ணுறியா? அங்கிள், எனக்கு தெரியும் வசதியிலையும் இதுலேயும் நான் உங்கள் லெவலுக்கு இல்லைன்னு.
கண்டிப்பாக நான் டிசர்வ் பர்சன் கிடையாது. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் என் ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஆள் லாரா மட்டும்தான். அவளை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குருவேன் அங்கிள். நான் அவளை எப்படி பார்த்துக்கிறேன்றதுலையே நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கேட்குறாங்க. ஆனால் உள்ளே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ லாரா வந்து சைலண்ட்டாக வந்து அந்த அஜயோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் வீட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. ஜேகே எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை வாட்ச் பண்ணுவார். பட் அவங்களோட ப்ரைவசி போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அஜயை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, நீ சொன்ன மாதிரி என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துட்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு பெர்ஃபெக்ட் மேனுன்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? கண்டிப்பாக அங்கிள். அதே மாதிரி இந்த ஜீனோ ப்ராப்பர்ட்டிலேருந்து எதுவுமே என் பொண்ணுக்கோ இல்லை உனக்கோ கிடைக்காது. புரியுதா அங்கிள்? மகாலட்சுமி மாதிரி உங்கள் பொண்ணு இருக்கும்போது இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை. சந்தோஷம்னா என்னன்னு தெரியாத என் லைஃப்க்கு உங்கள் பொண்ணு தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஜென்டில்மேன் ஆகிட்டு உங்கள் பொண்ணை வந்து எனக்கு கேட்பேன். அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல் தி பெஸ்ட் யங் மேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சனும் லாரா பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டாங்க. வந்து கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கடா. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லோரும் அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. பட் ஜேகே அண்ட் டே வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒன்றா இருக்கலான்னு அப்படின்னு ஒரு பிளான் சொல்கிறாங்க. ஸோ மினியூஜும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சுகா எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லோரும் ஜேகே வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ அந்த ஹாலில் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜின்னு அப்புறம் ஜேஹோப் தான் எல்லாருக்கும் ஃபுட் ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம டேயாங்லேருந்து ஜங்கோக், மினியூஜ், மினிஃப்ளெக்ஸ் எல்லாருக்குமே அவங்க தான் ஊட்டி விடுறாங்க. பட் நம்ம ஜேகே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா யூமினுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சுகா வச்ச கண்ணு வாங்க முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏய் மச்சான், கண்ணை கீழே போடு, பிள்ளைங்களை கண்ணு பட போகுது. நடிக்காத ஜங்கோக். உன் பொண்ணு கையை அந்த பையன் பிடிக்கும்போது நீ எப்படி கோவப்பட்டேன்னு நான் நல்லா கவனித்தேன். என்ன டேஸ்ட் பண்ணிட்டியா மச்சான்? சாவடிக்க போகிறோண்ணா, வாய மட்டும் சுமார். ஏய் ஓவராக நடிக்காதடா, இதெல்லாம் போக சரியாக போயிடும். ஆனால் அந்த ஃபன் நல்லா இருக்கும்டா, ட்ரை பண்ணு அப்படின்றாங்க. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி லாராவை தாண்டா பார்க்குறாங்க. ஸோ லாரா வந்து இந்த ஃபேமிலியோட ஒரு லிட்டில் ஏஞ்சல்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே லாராவை பிடிக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஜின் பார்த்தோம்னா எல்லாருக்கும் மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்டி எனக்கு மட்டும் சின்ன சின்ன உருண்டையாக கொடுக்குற, இந்த இவனுக்கு மட்டும் இவ்வளோ பெருசு கொடுக்குற, இப்படி அவனுக்கு பெரிய உருண்டையை உருட்டி அவன் வளர்ந்து நிற்கிறேன் என்னை விட. டேய் மினிஃப்ளிக்ஸு, அவன் அவனோட அண்ணன்டா, மரியாதை கொடு. ஆமாம் 10 நாளில் மூத்தவனை பறந்துட்டு அண்ணன் வாங்க போங்க பாட்டி அப்படின்றாங்க. 10 நிமிஷமோ ஒழுங்கா அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குற, புரியுதா அப்படின்றாங்க. அவ்வளோ ஹாப்பியாக போகுதுடா, மாறி மாறி எல்லாரும் ஊட்டி விடுறது. நம்ம நாம்ஜூன் தான் ஜின்னுட்ட எனக்கு ஒரு வாய்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் ஜின்னு ஊட்டியே விடலை. நீ ஊட்டி விடலன்னா அப்புறம் வேறு யாரும் எனக்கு ஊட்டி விடுவா? கை இருக்கலாம், எடுத்து சாப்பிடு. எல்லாருக்கும் ஊட்டி விட்ற, இதெல்லாம் ஓவர்டி. ஒரு வாய் ஊட்டி விடேன். அதான் கெஞ்சுறாங்களே பாட்டி, ஊட்டி விடுங்களேன். ஃபினிஃப்ளெக்ஸ் மா, நான் சும்மா தாத்தாக்கு சப்போர்ட் தான் பண்ணேன், ஹெல்ப் பண்ணேம்மா. உன் ஹெல்ப்பை பற்றி எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. அதானே, என் வாயை மட்டும் மூடிடுவேங்க. டே ஓகே மூடி விட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் யூமினும் இதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அவங்களாட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ செம்ம க்யூட்டாக முடியுது அந்த டின்னரு. ஸோ முடிஞ்சிட்டு எல்லாம் தூங்குறதுக்கு எல்லோரும் ஃபேமிலியாக தூங்கலான்னு ஒரே இடத்துல தாண்டா தூங்குறாங்க, கப்பலாக தூங்குறாங்க. மினிஃப்ளிக்ஸ் மட்டும் தனியாக படுத்திருக்காரு. செம்ம டென்ஷன் ஆகுது. டே எல்லோரும் பேராக இருக்கீங்கடா, நான் மட்டும் தனியாக இருக்கேன்டா. அதுக்கு அண்ணே என்னடா என் செல்ல அண்ணையில் நீ, அதுக்கு என்ன இப்போ என் கூட வந்து தூங்குடா. டேய் அசிங்கமாக கேட்பேன், பேசாமல் போ.
ஜேகே கெட்டி பிடிக்காமல் நான் தூக்கம் வர மாட்டுது. இதோ வந்துட்டேன் பேபி அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு போர்வையை கவர் பண்ணிட்டாங்கடா. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மினியூஜ் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அவர் வாட்டுக்கு ஒரு தலானி எடுத்து கெட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்பா என்னடா, நான் வேணா என்ன பண்ண போகிறேன், அது டே ஆஃபீஸர் அங்கிள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரவா? எதுக்கு? வா. டே மினியோஜ், இப்போ நீ தூங்கலைன்னா நான் கொன்றுவேன்டா உன்னை. நீ ஏமா பேச மாட்ட? நீ நல்லா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற. இங்கே வாரு, தாத்தா கூட ஆள் வச்சுருக்காரு, நான் இன்னும் சிங்கிளாக சுற்றுறேன். உனக்கு இந்த வயசுலேயே ஆள் கேட்குதா? அதான் எல்லாமே பேசி முடிச்சாச்சுல, கொஞ்ச நேரம் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? பேசாம படு. அம்மா மினியோஜ், மினிஃப்ளிக்ஸ், அம்மா சொன்னால் கேட்க மாட்டிங்களா? கொஞ்சம் தூங்குங்க. டே அம்மா, நீங்களும் இப்போ பாருங்களேன், எல்லோரும் ஆள் கூட இருக்குங்க, எல்லோரும் ஸ்கிப் ஆகுங்க, தனித்தனியாக தூங்குங்க. டே அம்மா, ஃபெலிக்ஸு அம்மா, அப்புறம் ஜிம்மின் அம்மா, அப்புறம் தாத்தா, அது நம்மளோட பியூட்டி, அப்புறம் கிளவி. டே சாரி ஜேக்கப், சாரி ஜேக்கப் தாத்தா, உங்கள் பொண்டாட்டிய கிளவின்னு சொன்னது தப்பு தான். அவர் யங் லேடி, நீங்களாம் ஒரு பக்கம் தனியாக தூங்குங்க. அப்புறம் நீங்கள் இப்போ நீ வாயை மூட்டு படுக்கலைன்னு வச்சுக்கணும், கொன்று வேண்டாம் அப்படின்ட்டு ஜேகே தாண்டா அவனை பிடிச்சி கீழே படுக்க போட்டாங்க. படுக்கவோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்கடா. 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே உருள்றாங்க. ஸோ அவ்வளோ ஃபன்னாக போதாங்க. அதுக்குள்ளே ஜேகேவும் டேவும் அதை பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தாண்டா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டா அப்படியே டேவும் அவன் ஜேகேவோட செஸ்ட்லேயே அவனோட ஃபேஸை வச்சு தூங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டு போகுது. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணால் ஒரு 5 years கழிச்சு தாண்டா. ஸோ ஸ்டேஜில் தாண்டா ஒரு 3 ஸ்டேஜ் டெக்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் லாரா அண்ட் அஜய் தான் நிற்கிறாங்க. ஸோ அஜய் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் லாராவோட ஹேண்டை கேட்டிருப்பாங்க. ஸோ ஜேகேவை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. அண்ட் அதே மாதிரி ஜேகே சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் லாராவுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அஜய் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் அவர் ஜேகேட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சதில்லை. அதுவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேகேவும் அண்டு நம்ம யூமின் தான் நிற்கிறாங்க. செம்ம க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும். யூமின்லாம் ஃபுல் வெக்கத்தில் தான் இருக்காங்க. ஜேகேலாம் அப்படியே அடுத்த கலர் ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கார் ஜங்குக்கோடது. ஸோ எல்லாருமே அவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மினிஃப்ளிக்ஸும் ஷாம் தான் நிற்கிறாங்க 2 பேரும். அவங்களும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல வெட்டிங்கும் முடியுது. ஸோ அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறாங்க. டே ஆஃபீஸர், டே நியூ, சரி நம்ம யூமின், டே குக், மினிஃப்ளிக்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இன்னும் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம நாம்ஜோன், ஜேகோப், இவங்க எல்லாருமே. ஸோ அந்த இடம் அவ்வளோ ஹாப்பியாக போகுதுடா. அவ்வளோ சியர்ஸ் அண்ட் ஹாப்பினஸோடு போகுது. கட் பண்ணால் நைட்டு தாண்டா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி காட்டுறாங்க. ஸோ 2 பர்சன் ரொம்ப உயிருக்கு போராடுற மாதிரி இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல லைட் எரியுது. அந்த 2 பர்சன் கண்ணை திறந்து பார்த்தா எதிர்த்தாப்பில் நம்ம ஜேகேவும் மினிஃப்ளிக்ஸ் தான் நிற்கிறாங்க. நான் இவனை முடிக்க இந்த ஃபஸ்ட் நைட்டு தான் தேவையா? எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? நீயாச்சும் அப்பப்போ பிரதர் இல்லாவை தொட்ட, நான் இப்போ தான் தொடவே. டே சரி வாய மூடிட்டேன், சட்டுப்பட்டுன்னு முடிச்சுட்டு வா. வாயை கழட்டி விடு. பண்ணுறேன் நல்லா வேலை மட்டும் வாங்கு. டே கடைசியாக ஏதாச்சும் பேசணுன்னா பேசுங்கடா. பஸ் எங்களை விட்டுருங்க பஸ், நாங்கள் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். ஆமாம் பஸ், ஏதோ ஆசையில் ஏதோ கண்ணு தெரியாமல் பண்ணிட்டோம், அறிவு இல்லாமல், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க பஸ். அறிவில்லாதவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண, முடிச்சு விட்ரு. இந்த சீனா ஃபேமிலிக்கு யாராச்சும் துரோகம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்க இருக்கிறதே வேஸ்ட்டு. இந்த உலகத்துக்கு பாரமாக யாரும் இருக்க தேவையில்ல. அப்புறம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கு எதுவும் ஆகாது. அவங்க சுண்டு வரல கூட யாரையும் தொட விட மாட்டோம். புரியுதா? புரியுது பாஸ், சத்தியமாக அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். அடே இதுக்கப்புறம் எப்படா பண்ணுவீங்க? அறிவு இருந்தால் பேசுங்கடா. அண்ணா
முடிச்சு விட்னா போவோம் அப்படின்றாங்க. ஸோ ஜேகேலாம் லைட்டாக நெருக்கோட 2 பேரோட த்ரோத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் அங்கே இடம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ தைரியம் தான் நம்ம ஃபேமிலிக்கு ஏமாற்றுவேன் துரோகம் பண்ணலாம் நினைப்பாங்கண்ணா. இவங்கெல்லாம் நம்பவே முடியலை. மினிஃப்ளிக்ஸ் இந்த இடத்துல நம்ம யாரையும் நம்ப முடியாது. நம்மளுக்கு மட்டும்தான் எப்பவுமே துணை. எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? புரியுதுண்ணா. அப்புறம் காட்ஸ். எஸ் பாஸ். இந்த விஷயம் அப்பாவுக்கு இல்லை, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பாவுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியாண்ணா? 2 பேரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. பட் நம்ம விடுற குழுனாலேயோ இல்லை நம்மளாலேயோ அவங்களுக்கு எப்பயும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் ஸ்டாப் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுண்ணா. மாட்டிக்கிறாமல் இருக்கணுன்ற அவ்வளோதில்ல. சிவா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் நேராக வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. ஃபுல் டார்க்காக இருக்குது. அண்ணா நம்ம போகுமேது நம்ம பொண்டாட்டிக்கு தூங்கிட்டா என்னடா பண்ணுறது? பொத்திட்டு தூங்கு. நீயாச்சும் 20 வயசுலேயே உன் வெர்ஜினிட்டியை விட்டடா. நான் இன்னும் விடவே இல்லைடா. இதான் கல்யாணம் ஆச்சுல்ல, இனிமேல் உன் கூடதே இல்லை இருப்பான். அப்புறம் என்ன உனக்கு? கல்யாணம் நைட்டு பண்ணுறது அடுத்த நாள் போயிட்டு பண்ணுறது ஒன்றாடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. கத்தாதடா. அம்மா அங்கே எந்திரிச்சா அவ்வளோதான் செத்தோம். அப்பானா கூட சமாளிக்கலாம். சரி கத்தலை அப்படின்ட்டு 2 பேரும் தோல் மேலே கை போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்களோட செப்ரேட் ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்போசிட்லேருந்து டேவும் ஃபிலிக்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக அவங்க பின்னாடி மின்யூஜும் அண்ட் ஜேகேயும் வந்து நிற்கிறாங்க. என்ன எங்களோட சின்ன வயசு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக அவங்க பசங்க 2 பேரும் அவங்கள விட வருவாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே ஃபிலிக்ஸ்? அதுக்கு டவுட்டே இல்லை ஆகும். இவங்க 2 பேரையும் நான் காலேஜ் டைம்லேருந்து பார்க்குறேன். நம்ம பசங்க 2 பேரையும் பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது எங்கள் பசங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். நான் சொல்கிறது கரெக்டு தானண்ணா? லேட்டாச்சு, 2 பேர் போய் தூங்குங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபிலிக்ஸும் மினிஜும் அவங்க அண்ணிட்டையும் பாய் சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டாங்கடா. நம்ம தாண்டா ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சாருக்கு தூக்கம் இல்லையா? ஸ்வீட் ஹார்ட், நம்மளுக்கு இப்போ என்ன வயசாச்சுன்னு சொல்ல? ஹலோ எனக்கு வயசு கம்மி தான். என்ன என்னோட 5 வருஷம் கம்மி. அதுக்கு எனக்கு கிழவன் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் கிளவி ஆகிட்டேன் சங்குக். சரி சாரி ஸ்வீட் ஹார்ட். ஹாப்பியா? ரொம்ப. நம்ம பொண்ணுக்கும் நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம். நம்ம பசங்க 2 பேரையும் உயிராக்கு நேசிக்கிற அளவுக்கு நம்மளை மாதிரியே பார்த்துக்கிற அளவுக்கு 2 பசங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன ஜங்குக்கு வேணும் ஒரு அம்மாவுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ஜங்குக்? ஆனால் அந்த சந்தோஷத்துலேயும் நம்ம இன்னுமே ஒன்றா இருக்கோம். அதை நினைக்குமே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் விட்டு போயிடுன்னு நினைக்கிறேன் ஸ்வீட் ஹார்ட். இல்லை, நான் சாகிற நிலமையில இருந்தால் கூட நான் பார்க்குற கடைசி முகம் நீயாக தான் இருக்கணும் ஜங்கு. எனக்கு அந்தளவுக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்குது ஸ்வீட் ஹார்ட். சாவாவாக இருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன்டா. எப்பயுமே உன் கூட தான் ஸ்வீட் ஹார்ட் இருப்பேன். உனக்கு என்னன்னாலும் அடுத்த நிமிஷம் என்னால் இருக்க முடியாது ஸ்வீட் ஹார்ட். சங்கு, இப்போ தான் நம்ம குழந்தைங்க புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இப்படிலாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா மாதிரி நம்மளும் இன்னும் பேர பசங்களெலாம் பார்க்கணும். அதுக்கு இன்னும் நமக்கு வயசு இருக்குது. ஆமாம், வயசு இருக்குது அப்படின்ட்டு டேங்கோட லிப்ஸ் தாண்டா கிஸ் பண்ணுறாங்க. ஏன் பொறுக்கி இன்னும் உனக்கால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாரு. என்ன பண்ண?
45 வயசு ஆனாலும் என் பொண்டாட்டி இன்னும் கட்டுக்கோப்பாக இருக்கான். ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கும். முடி நரைச்சாலும் ஆளுக்கு இன்னும் இந்த வில் பவர் குறையலை. இப்படி கட்டுக்கோப்பான பொண்டாட்டி இருந்தா எப்படி இதெல்லாம் குறையும்? சரி, பசங்களோட நம்ம சைடு போவோமா? ஏய் ஜங்கு, இது பசங்களோட ஃபர்ஸ்ட் நைட், நம்மளுக்கு இல்லை. ஆமாம், நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. ஆனால் உன் கூட இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். பொறுக்கி இப்படா அப்படின்ட்டு ரூம்குள்ளே தாண்டா போக போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து ஜங்குக்கு வந்து பிடிச்சி டேங்கோ பேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டேங்கோ சரின்ட்டு நின்றுட்டாங்கடா. ஸோ அங்கனக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி பிக் இருக்கும்டா அந்த அப்ஸ்ட்ரைன் அந்த படிக்கட்டு ஏறுற இடத்துல. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம மேரேஜ் அப்போ எடுத்த பிக்கு தான்டா அது. வந்து நாம்ஜூன், யூமின், டேகுக் எல்லாருமே இருப்பாங்கடா. நம்ம டேனியோ ஆஃபீஸர், அவங்களோட பையன் ஜூன், அப்புறம் ஜேஹோப், யூஜின் வந்து சோபாவில் நடுவில் உட்காந்துருப்பாங்கடா. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் கார்னர் டேகுக் நிற்பாங்க, அந்த ரைட் கார்னரில் வந்து யூமி நிற்பாங்கடா. ஸோ அடுத்து பக்கத்துலேயே அப்படியே பார்த்தோம்னா மினியூஜ், ஃபிலிக்ஸ், அதுக்கு பக்கத்தில் டேனியோ ஆஃபீஸர்னு நிற்பாங்கடா. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜில் வந்து கட்டா, ஜேகே, யூமின், அப்புறம் மினிஃப்ளிக்ஸ், ஷாம், அது பக்கத்தில் ராரா, அஜய் 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் அப்போ வந்து அந்த வாலில் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு தான் ஜேகேவும் ஜங்குக்கும் டேயாங்கும் ஸ்மைல் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். இந்த மாதிரி ஃபீலிங்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படியே தனியாக இருந்து வண்டி கட்டியாக போயிடுறேன்னு நினச்சேன். மேபி என் லைஃப்பில் மேரேஜ் நடந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன். நீ என் லைஃப்பில் வர வரைக்கும் இப்போ என்னை சுற்றி நிறையா எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். அப்போனா நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஜங்கு. நான் என்ன பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிற. நம்ம பசங்க கூட என்னை குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட், எனக்குன்னு ஒரு ப்ளேஸ். எங்கள் அம்மா ஓயாமல் சொல்லுவாங்க, நம்ம புருஷன் எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் மற்றவங்க நம்மளை மதிப்பிடுவாங்கன்னு. அது உண்மைதான் ஜங்கு. நீ என்னை ஒரு மகாராணி மாதிரி பார்த்துக்கிற. இந்த மாதிரி ஒரு லவ் நான் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. யார் என்னோடய சைல்டிஷ் பிகரை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்னை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, என்னை எப்படியோ அப்படியே ஏற்றுக்கிட்ட ஒரு ஃபேமிலி. இப்போ பாரு, எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். இதை விட வேறு என்ன வேணும்? தேங்க்யூ ஸோ மச் அங்கு, அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ட்டு டேயாங்கோட கன்னத்தில் தாண்டா கிஸ் பண்ணுறாங்க. ஸோ டேயாங்கும் ஜங்குக்கும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ஒரு சாஃப்டான லிப் கிஸ் தான் போகுது, ரொம்பலாம் இல்லை. ஸோ ஃபைனலாக பெட்டில் தாண்டா தூங்குறாங்க. ஸோ அப்படியே அவ்வளோ அழகாக தூங்குறாங்க. டேயாங் தான் இப்போ ஜேகே வந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேக்கு அந்த நைட்லேருந்து இப்போலாம் டேயாங்கோட எம்ப்ரெஸில் தூங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி டேயாங்க்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜேகே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறத ஃபீல் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போகுது. அந்த நைட்டும் அங்கனக்குள்ளே முடியுதுடா. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் நிறையா கட் பண்ணி நிறையா கோளாறு வேலை பார்த்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஃபைட் சீனும் நான் அவ்வளோவா காட்டியிருக்க மாட்டேன். எனக்கு ஃபைட் சீன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலடா. ஆனால் அதனால் அதை வந்து எப்படி காட்டணும்னு தெரியாமல் ஏதோ மண்டக்கா போயிருக்கோம். ஸோ ஸ்டோரி பார்க்குறீங்க, கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். என் செல்லக்குட்டீஸில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் இதுக்கப்புறம் நான் லாங் எஃப்எஃப் போடுறத ஸ்டாப் பண்ணுறேன்னு இல்லை, பட் இருந்தாலும் அது கரெக்ட் டைமிங் இருந்தால், ஏன்னா நம்ம இப்போ நானாக இருந்தாலுமே அது கண்டினியூவாக இருந்தால் தான் எனக்கு அதை பார்க்க பிடிக்கும், இல்லைன்னா நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது லாங் எஃப்எஃப்ன்றது கொஞ்சம் நான் இருக்க சுச்சுவேஷனில் டைட்டு தான்டா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 பார்ட் இந்த மாதிரி இருக்க பார்ட் ஸ்டோரிஸ் இல்லைன்னா மூவிஸாக போடுறேன்.
பட் எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்டா, அவ்வளோதான். ஒரு ஒரு நல்ல ஃபேமிலியாக நான் எல்லாரும் கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது வேணாம், ரொம்ப போனால் குளறிடுவேன். ஸோ ஓகேடா, ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இந்த ஃபைனலாக அந்த ஸ்டோரியை எவ்வளோ பாடுபட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்புறம் எனக்கு எப்பயுமே ஹாய் சொல்கிற சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, பாய் பாய்.